தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மகத்தான பணியான இலக்கியத்தில் பல்வேறு வடிவங்களில் மக்களிடம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. தோழமைகளே, ஆளுமைகளே, குறிப்பாக நவீன உத்தியான இணைய வழியில் பயணிப்பது என முடிவு செய்து நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை இணைய வாயிலாக தொடர்ந்து ஒரு தொடர் நிகழ்வாக நாம் பயணித்தோம். அப்படி அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய சிறுகதைகளையும், பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளையும், அடுத்ததாக கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை கீரா அவர்களுடைய சிறுகதைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கதையாக கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் அந்த இலக்கிய இன்பத்தை, இலக்கிய சுவையை உலகம் முழுவதும் இணைய வாயிலாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்தது. அந்த நிலையில் அடுத்ததாக உலகத்தில் ஒரு பண்பாட்டு கூரை அடையாளமாக மனித வாழ்வியலுடைய சிந்தனைகளை இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால், மிக விரிந்த இந்த உலகத்தில் உலக சிந்தனைகளை மிக குறுகிய வடிவத்தில் தர முடியும் என்பதை உலக அரங்கில் முதலில் செய்து காட்டிய இலக்கிய மகத்துவம் வள்ளுவரையே சேரும், திருவள்ளுவரையே சேரும். உலக நாகரிகத்திற்கு தமிழினத்தின் பங்களிப்பு தான் திருக்குறள். சின்ன குழந்தையின் சிரிப்பு முதல் மெய்யுணர்தல் வரை வள்ளுவர் மண்ணுக்கும் விண்ணுக்குமான சிந்தனையை தன் அளவில் சிறிய நூலில் பொதித்து அதை படிக்க படிக்க சிந்தனையினுடைய செயலாக்கம் ஒரு நீரூற்றாக, அருவியாக, தேனூற்றாக வடிவம் பெறுகிற வகையில் கருத்தோட்டத்தை பதிவு செய்த மகத்தான திருக்குறளை நாம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து தொடங்க இருக்கிறோம். தொடக்க விழா நிகழ்வில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் தோழர் ஜீவா அவர்களால் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருமை மிகு தோழமை மிக்க நல்ல சிந்தனையாளர் இன்றைக்கு ஜீவா நவா என்கிற சிந்தனை பள்ளியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஆய்வியல் அரங்கை முன்னெடுக்கிற தோழர் கங்கா அவர்கள் தலைமையேற்று தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கிற இலக்கிய ஆளுமைகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளுகிறேன். வரவேற்புரை சொல்லண்டவா? சொல்லிடுறேன், நீங்க தலைமை எடுத்துக்கிட்ட பிறகு வரவேற்பு. ரைட்டா, சரி, ரைட்டா, நன்றி. நீங்க தலைமை ஏற்கிற தோழமை மிக்க தலைவர் கங்கா அவர்களை தலைமையின் சார்பில் அடுத்ததாக வரவேற்புரை நிகழ இருக்கிறது. இன்றைக்கு நம்மோடு வரவேற்புரை சொல்ல இருக்கக்கூடிய ஆளுமை யார் என்று கேட்டால், இந்த நிகழ்ச்சி வடிவம் பெறுவதற்கு முழு முதற் காரணமாகவும் தன்னுடைய செயலால், சிந்தனையால், மருத்துவ பணியில் இருந்தாலும் கூட இலக்கிய பணியில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறுபடாத மரபு சங்கிலி தொடர் போல. காரணம், தந்தையார் உலக அறியப்பட்ட நல்ல இலக்கிய படைப்பாளி தனுஷ்கோடி ராமசாமி ஐயா அவருடைய புதல்வரும், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில பொதுச் செயலாளரும் வணக்கத்திற்குரிய மருத்துவர் அறம் ஐயா அவர்கள் வரவேற்புரை தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இலக்கிய குழுவின் சார்பாகவும் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற இந்த இலக்கிய வட்டத்தின் சார்பாகவும் வரவேற்புரை தருமாறு தோழமையோடு கேட்டுக்கொள்கிறோம். தோழமையை வருக, வரவேற்புரை தருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய இந்த இணையவழி தொடரில் முதலில் நாளும் ஒரு கதை என்ற நிகழ்வில் நாம் அழகிரிசாமி அவர்களையும் ராஜநாராயணன் அவர்களையும் தமிழொலியின் சிறுகதைகளையும் முடித்துவிட்டு தற்போது எல்லா தரப்பு சிந்தனையாளர்களாலும் மாறி மாறி பேசப்படும் பொருளாக திருக்குறள் இருக்கிறது. பல்வேறு திசைகளில் பல்வேறு நபர்கள் பல்வேறு கோணங்களில் வள்ளுவரை பேசிக்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் நமது கன்னியாகுமரி
திருவள்ளுவர் சிலை நிறுவி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு ஆகின்றது. அதனுடைய ஜனவரி 1 அந்த தினம் தமிழக அரசால் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் நாளும் ஒரு அதிகாரம் என்ற ஒரு நிகழ்வை நாம் ஆரம்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முடிவு செய்தது. அதன்படிதான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கும் நமது மாநில தலைவர் தோழர் எஸ்.கே. கங்கா அவர்கள் இன்றைய தினம் ஒரு இணையவழி கூட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் கருதி அந்த கூட்டத்தை சீக்கிரம் முடித்துவிட்டு இங்கே நமக்கு வந்திருக்கிறார். அவர் ஜீவா நாவா சிந்தனை பள்ளி வழியாக பல்வேறு தளங்களில் விவாதங்களை முன்னெடுத்து வருகின்றார். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில தலைவராக மாநிலம் முழுவதும் எங்கெங்க நிகழ்வுகள் நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சென்று ஒருங்கிணைத்து வருகின்றார். அவரை நமது மாநில குழு சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் கரிசல் இலக்கிய கழகத்தின் தலைவர், விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் முனைவர் வி.ப. ஜெயசீலன் அவர்கள். இன்றைய தினம் மாலை கூட கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். மாறி மாறி மீட்டிங்கெல்லாம் இருந்தது. 5:30க்கு தொடங்க வேண்டிய மீட்டிங்க்கு ஒரு 6:30க்கு தான் சென்றார்கள். லா அண்ட் ஆர்டர் மீட்டிங்கில் இப்போது இருக்கிறார். ஒரு 5 இல்ல 10 நிமிடங்களில் நம்மோடு இணைந்து விடுவார். திருக்குறள் மீது தீரா காதல் கொண்டவர். தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் திறனறிவு தேர்வு வைத்து தமிழ் திறனறிவில் தேறிய 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களை விருதுநகருக்கு அழைத்து 2 நாள் தீரா காதல் திருக்குறள் என்று நிகழ்வு நடத்தியவர். இந்த ஆண்டும் தமிழக அரசு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த நமது ஆட்சியர் அவர்களிடம்தான் அந்த நிகழ்வை மீண்டும் நடத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. அந்த நிகழ்வு ஜனவரியில் நடைபெறுகிறது. தற்போது திருக்குறளில் மேலாண்மை என்ற தலைப்பில் ஒரு நிறுவனங்களில் பணிபுரியும் மேலாண்மையில் இருக்கும் நபர்களுக்கெல்லாம் அழைத்து திருக்குறளில் மேலாண்மை என்ற ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருக்குறள் குறித்து ஒரு நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. பள்ளி மாணவர்களின் விடுமுறை காலங்களில் ஆசிரியர்களை அழைத்து திருக்குறள் சொல்லிக் கொடுக்கும் முகாமை மிக சிறப்பாக நடத்தி காட்டினார். தொடர்ந்து நிர்வாக ரீதியாக இருந்தாலும் சரி, இலக்கிய ரீதியாகவும் இருந்தாலும் சரி, இவரை சிறந்த நிர்வாகத்திற்காக தமிழக அரசின் விருது வாங்கியவர். அதே போலவே இலக்கியவாதிகளால் இலக்கிய ஆட்சியர் என்று பாசத்துடன் அழைக்கப்படும் நமது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் முனைவர் வி.ப. ஜெயசீலன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வில் கருத்துரை வழங்க நாம் இருவரை அழைத்திருந்தோம். ஒருவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மேனாள் பொதுச் செயலாளர் தோழர் ரவீந்திர பாரதி, கவிஞர் ரவீந்திர பாரதி. தொடர்ந்து நாளும் ஒரு குறள், தினம் ஒரு குறள் என்ற தேவதை டிவியின் வழியாக 995 நாட்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அவரை நாம் இந்த நிகழ்விற்கு அழைத்து கருத்துரை வழங்க வேண்டும் என கேட்டிருந்தோம். தொடர்ந்து தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலும் இலக்கிய பணி செய்து கொண்டிருக்கும் தோழர் ரவீந்திர பாரதி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அதே போலவே வே. முத்துக்குமாரசாமி, இவர் கதர் ஸ்டோர் என்று ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கும் கதர் கிராமிய பொருள்களை விற்பனை செய்யும் அங்காடியின் மேலாளராக இருந்தவர். தனது பணி நிறைவுக்கு பின்பாக திருக்குறள் மீது தீரா காதல் கொண்டு திருக்குறளை படிக்க ஆரம்பித்து அனைத்து குறள்களையும் சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்து அவருடைய அடையாளமே திருக்குறள் தாத்தா, திருக்குறள் முத்துக்குமாரசாமி என்ற அளவிற்கு அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். திருக்குறள் குறித்து ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறார். அவரையும் நாம் இந்த நிகழ்விற்கு அழைத்திருந்தோம். அவரும் வந்திருக்கிறார். அவரையும் நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றியுரை சொல்லக்கூடிய இருக்கும் நமது பொருளாளர், மாநில பொருளாளர் தோழர் பாப்பா ரமணி அவர்கள்
அவர்களும் மற்றொரு நிகழ்வில் இருந்தார். இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் கருதி அந்த நிகழ்வை விரைவாக முடித்துவிட்டு இங்கே வந்து இணைந்திருக்கிறார். அவரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் மைய அச்சாக இருக்கக்கூடியவர் நமது ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கருமுருகன் அவர்கள். இந்த பணியை மிக கச்சிதமாக அவருடைய குடும்பமே செய்யும். அவருடைய மனைவியும் அதை எக்ஸல் சீட்டில் போட்டு நாம் நிகழ்ச்சிகளை மிக அற்புதமாக வடிவமைக்கக்கூடியவர். இந்த நிகழ்வு பொதுவாக இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடப்பதற்கு தோழர் கருமுருகன் அவர்களும் ஒரு முக்கியமான காரணம். அந்த பேராசிரியர் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். மேலும் இன்றைக்கு பல அஞ்சா காலேஜின் தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் அருள்மொழி அவர்கள், நமது கோயில்பட்டி திருவள்ளுவர் மன்றத்தை சேர்ந்த ஐயா கருத்தபாண்டியன் அவர்கள், பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருக்குறள் ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு இன்று தொடங்கி இருக்கிறது. இதில் நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் முற்றோதல் செய்த குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் அழைத்து முதலில் அவர்களை அந்த அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் சொல்ல வைத்துவிட்டு பின்பு உரையாளர்களின் உரை இருக்குமாறு வடிவமைத்துள்ளோம். எனவே 133 நாட்களும் 133 குழந்தைகளை, முற்றோதல் பண்ண குழந்தைகளை இணைய வாயிலாக நாம் தமிழ் நல்கூறும் நல்லுலகம் முழுவதற்கும் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் வரையும் உரையாளர்களுக்கும் அந்த முற்றோதல் செய்த குழந்தைகளையும் இந்த நிகழ்வின் தொடக்க நிகழ்வின் சார்பாக அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். இணைய வழியில் இது நேரலையாக செல்கிறது. மேலும் இது வந்து யூடியூபிலும் பின்பு பதிவேற்றம் செய்யப்படும். அதில் காணும் தமிழ் ரசிகர்களுக்கும் தமிழ் ஆளுவர்களுக்கும் வருக என வரவேற்கு என்னுடைய வரவேற்பு. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. திருக்குறளுக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பெருமைகளையும் நாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை, ஒரு சில சிறப்புகளை மட்டும் நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நாம் செய்கிறோம். திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் 14,000 ஆகும். தமிழ் எழுத்துக்கள் 247-இல் இருக்கக்கூடிய 37 எழுத்துக்கள் திருக்குறளில் இடம்பெறவில்லை. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194 ஆகும். அனிச்சம், குவளை ஆகிய 2 மலர்கள் மட்டும்தான் திருக்குறளில் இடம் பிடித்துள்ளது. திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். இப்படி பல்வேறு சிறப்புகள். திருக்குறள் நூலில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை மற்றும் மூங்கில். இப்படி பல்வேறு சிறப்புகள் இருக்கிற இந்த நிலையில் தலைமை உரை தருமாறு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர் தோழர் கங்கா அவர்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம். அன்பான தோழமை நெஞ்சங்களே, இந்த அருமையான நிகழ்வுக்கு வரவேற்புரை நிகழ்த்திய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஆற்றல் மிகு பொதுச் செயலாளர் அருமை இளவல் அறம் அவர்களே, இந்த நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக செயல்படுகின்ற இலக்கிய குழுவின் செயலாளர் அருமை தோழர் பேராசிரியர் கருமுருகன் அவர்களே, இந்த மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்டிருக்கிற அன்பான ஆளுமைகளே, அன்பான தோழமைகளே, உங்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் என்று நான் முதலிலேயே சொல்ல விரும்புகிறேன்.
ஏனென்றால் இது கலை இலக்கிய பெருமன்றம் தன்னுடைய ஒரு வரலாற்று கடமையை செய்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை இந்த மண்ணில் தோற்றுவித்த இலக்கிய பேராசான் ஜீவானந்தம் தமிழ்நாடு தந்த ஒரு அற்புதமான தலைவர். வெறும் அரசியல் தலைவர் மட்டுமல்ல, மிக மிக அற்புதமான ஒரு பண்பாட்டு தலைவர். அவருடைய பார்வை, அவருடைய செயல்பாடுகள் என்பது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதில் நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் காலம் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையை, சமூக வாழ்க்கையை எல்லாவற்றையும் தமிழில் இருந்துதான் தொடங்கி நடத்தினார். தமிழ் சூழலில், தமிழ் பண்பாட்டில், தமிழ் வரலாற்றில் காலூன்றி நின்று கொண்டு தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் நடத்திய ஒரு அற்புதமான தலைவர் தான் நம்முடைய இலக்கிய பேராசான் ஜீவா. கலை இலக்கிய பெருமன்றத்தை தோற்றுவித்ததிலும் கூட பேராசான் ஜீவானந்தத்தினுடைய அற்புதமான பார்வை வெளிப்படுகிறது என்று நான் சொல்லுவேன். பல இடங்களில் அடிக்கடி சொல்லியும் வருகிறேன். ஏனென்றால் கலை இலக்கிய பெருமன்றம் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1961 அவர் தொடங்குகின்ற போது ஏற்கனவே இடதுசாரி இயக்கத்தில் 2 பிரம்மாண்டமான இயக்கங்கள் இருந்தன, செயல்பட்டு கொண்டிருந்தன. ஒன்று அனைத்திந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனம், இன்னொன்று அகில இந்திய நாடக மக்கள் மன்றம். இந்த இரண்டும் அகில இந்திய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவையெல்லாம் 1936 1943 தோற்றுவிக்கப்பட்ட இயக்கங்கள். சுதந்திர போராட்டத்திலே மிகப்பெரிய பங்கு பாத்திரத்தை செலுத்திய இயக்கங்கள். ஆனால் அவற்றினுடைய கிளையை இங்கே தொடங்காமல் ஜீவா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்று தொடங்கினார் என்று சொன்னால், ஜீவா தமிழினுடைய முக்கியத்துவத்தை, தமிழினுடைய தனித்தன்மையை உணர்ந்துதான் தொடங்கினார் என்ற ஒரு உண்மையை நாம் இந்த இடத்திலே உணர வேண்டும். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாரதியை கொண்டாடி கொண்டிருந்தார், மகா கவிஞன் கம்பனையும் கொண்டாடி கொண்டிருந்தார். பாரதியை ஏற்றுக்கொண்ட நாம், அல்லது கம்பனை ஏற்றுக்கொண்ட நாம், ஜீவா கொண்டாடிய இன்னொரு மிகப்பெரிய பெருந்தகைதான் திருவள்ளுவர். அவரை நாம் எடுத்து பேசுவதில் பெரிய அளவுக்கு அக்கறை காட்டவில்லை என்றே சொல்லுவேன். ஒரு சுய விமர்சனமாகவே நான் சொல்லுவேன். காரணம், ஒரு காலத்தில் கலை இலக்கிய பெருமன்றம் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் 300 பாரதி விழாக்களை நடத்தியது என்று வரலாற்றில் பெருமை கொள்ளுகிறோம். கம்பனை பற்றியும் பல மேடைகளில் பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு திருவள்ளுவனை எடுத்து பேசவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருந்தது. எனக்கு அது ஒரு கேள்வியாகவும் இருந்தது. ஆனால் அந்த கேள்விக்கு விடையை தந்தவர் நம்முடைய மகத்தான எழுத்தாளர் ஜெயகாந்தன். எட்டயபுரத்தில் நடைபெற்ற பாரதி விழாவில் கலந்து கொண்டு வருகிற போது அப்போதைய நம்முடைய பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் தோழர் அழகிரிசாமி அவருடைய வீட்டு மாடியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிற போது, பொன்னிலனாச்சி, சொக்கலிங்கன்னு இப்படி தோழர்கள் 5-6 பேர் இருக்க, நம்முடைய தோழர் ஜெயகாந்தன் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை மிக அற்புதமான வார்த்தையாக இருந்தது. என்னவென்று சொன்னால், ஜீவா அடிக்கடி சொல்லுவாராம், திருவள்ளுவரை படிக்காமல் என்ன மார்க்சியம் வேண்டி கிடக்கு என்று கேட்பாராம். அதனுடைய பொருள் என்பது, மார்க்சியத்தை படிக்கின்றவன், மார்க்சியத்தை நேசிக்கின்றவன் திருக்குறளை படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான். ஆனால் அன்றைக்கு ஜீவாவினுடைய சொல் பெரிய அளவுக்கு எடுபடவில்லை என்பதுதான் பின்னாடி வந்த வரலாறு காட்டுகிறது. அந்த வரலாற்றை, அந்த கடமையை, அதை உணர்ந்து இன்றைக்கு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மிகப்பெரிய கடமையை செய்கிறது. இந்த கடமையை முன்னெடுத்திருப்பது நம்முடைய அருமை தோழர் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்கள். ஏற்கனவே இங்கே பேசப்பட்டது போல அழகிரிசாமியினுடைய அத்தனை கதைகளையும் தினந்தோறும் ஒரு கதையாக சொல்லி, அதே போல அற்புதமான கவிஞன் தமிழ் ஒளியினுடைய கதைகளை எல்லாம் சொல்லி, அதன் பிறகு நம்முடைய கரிசல் நாயகன் கி ராஜநாராயணனுடைய அத்தனை கதைகளையும் சொல்லி ஒரு பரம்பரையை உருவாக்கி இருக்கிறார்கள் நம்முடைய அருமை தோழர் அறமும் அவரோடு இணைந்து நின்று செயல்படக்கூடிய இலக்கிய குழுவினுடைய செயலாளர் கருமுருகன் அவர்களும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு திருக்குறளை நாம் நம்முடைய கையில எடுக்கிறோம். கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு வரலாற்று கடமையை செய்கிறது என்பதில்
நான் அதை மீண்டும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழில் இருப்பது போல் வேறு மொழிகளில் இல்லை. ஒன்று திருக்குறள் என்று சொன்னால், இன்னொன்று சங்க இலக்கியம் என்று சொன்னால், அல்லது இன்னொன்று தொல்காப்பியம் என்று சொன்னால், இது போன்ற கலை செல்வம், இது போன்ற இலக்கிய செல்வம் அக்காலங்களில் வேறு எந்த மொழியிலும் இந்த அளவுக்கு உருவாகவில்லை. அவ்வளவு அற்புதமான பரம்பரை, அவ்வளவு அற்புதமான பாரம்பரியம் நம்முடைய தமிழுக்கு இருக்கிறது. அதை எடுத்து செல்லுகின்ற ஒரு அடிப்படையை நாம் இன்றைக்கு தொடங்குகிறோம். இது நிச்சயமாக கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய வரலாற்றில் நான் முதலில் சொன்னது போலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கடமையைத்தான் இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் இங்கே எடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வு உண்டு. அன்றைக்கு ஜெயகாந்தன் அவர்கள் அந்த திருக்குறளை பற்றி சொன்ன பிறகு ஜீவா திருக்குறளின் மீது எவ்வளவு பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் என்பதை உணர்ந்த போது உண்மையிலே எனக்கு நிறைய விடைகள் கிடைக்க தொடங்கின. அன்றிலிருந்து தான் நான் ஜீவாவை வெறுமனே ஒரு கம்யூனிச தலைவராக மட்டும் பார்க்கவில்லை, அல்லது ஒரு இலக்கிய பேச்சாளராக மட்டும் பார்க்கவில்லை. அவர் இது எல்லாவற்றையும் கடந்த ஒரு அற்புதமான தலைவராக இருந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த போது ஜீவா கலை இலக்கிய பெருமன்றத்தை ஏன் தோற்றுவித்தார் என்பதையும் கூட என்னால் அதிகமாக உணர முடிந்தது. எனவே அந்த ஜீவாவினுடைய உணர்வு, அந்த உணர்வுடைய அடிப்படையில் தான் ஜீவானாவா சிந்தனை பள்ளியும் கூட தொடங்கி நடத்தக்கூடிய ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுத்தது. பேராசிரியர் ஜீவானந்தத்தினுடைய பெயரையும் அற்புதமான பேராசிரியர் நான் வானமாமலையினுடைய பெயரை இணைத்து செய்கின்ற போது 2019 ஆரல் வாய்மொழியிலே முதலில் ஜீவானாவா சிந்தனை பள்ளி அமைப்பை தொடக்கினோம். அப்படி தொடங்குகின்ற அன்றே நாங்கள் ஒரு காரியம் செய்தோம். அதற்கெல்லாம் காரணம் ஜீவாவினுடைய உணர்வுதான். என்னவென்று சொன்னால், நிகழ்ச்சியை தொடங்குகின்ற போது தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்கினோம். தமிழ்த்தாய் வாழ்த்து பொதுவாக நம்முடைய இடதுசாரி இயக்கங்களில் பொதுவாக பாடப்படுவது கிடையாது. ஆனால் முதலில் அங்கே தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி திருக்குறளில் ஒரு அதிகாரத்தை வாசித்து அதுக்கு பொருளும் சொல்லி அதன் பிறகு மகாகவி பாரதியினுடைய ஒரு பாடலையும் சொல்லிதான் ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய நிகழ்ச்சிகளை தொடங்கினோம். இன்றைக்கும் ஆரல்வாய் மொழியில் எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்பக்கூடிய ஒரு தனிப்பட்ட விஷயம் என்பது திருக்குறளில் இருக்கக்கூடிய 1330 குறள்களையும் அந்த குறள்கள் அதனுடைய பொருட்களை முழுக்க சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை இந்த இடத்திலே பதிவு செய்வதிலும் கூட தனிப்பட்ட முறையில் நான் பெருமைப்படுகிறேன். அது தமிழ்நாட்டில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி அது காட்டியிருக்கிறது. அந்த வகையில் தான் இதை நினைக்கின்ற போது, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது, இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் அல்லது இந்த தொடக்க விழாவை தொடங்கி வைக்க வரக்கூடிய அருமை சகோதரர் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர் வீபா ஜெயசீலன் அவர்களையும் கூட நாம் ஏற்கனவே நம்முடைய கலை இலக்கிய இந்த அரங்கங்களில் பேசியிருக்கிறோம். அவரை வெறுமனே ஒரு அதிகாரியாக நம்மால் பார்க்க முடியவில்லை. ஒரு அரசு அதிகாரி என்பதையும் மீறி அவர் இந்த சமூகத்தில் செய்ய வேண்டிய சில கடப்பாடுகளை மிக காத்திரமாக செய்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். அவருடைய முயற்சியில் தான் இந்த கரிசல் இலக்கிய கழகம் உருவாகி விருதுநகர் மாவட்டத்திலே ஒரு இலக்கிய புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த முயற்சியிலே நம்முடைய பொதுச் செயலாளர் அன்பு தோழர் இளவல் அறம் அவர்கள் அந்த அமைப்பினுடைய செயலாளராக இருந்து செயல்படுகிறார் என்பது நமக்கு இன்னொரு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இளம் அதிகாரி மிகுந்த துடிப்போடு சமூகத்தை இலக்கிய ரீதியாக பண்பாட்டு ரீதியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆற்றலோடு செயல்படக்கூடிய அருமை சகோதரர் வீபா ஜெயசீலன் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போகிறார்கள். அதை போல இந்த நிகழ்ச்சியில இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதை நடத்துவதற்கு துணிச்சல் வேண்டும். திருக்குறளில் இருக்கக்கூடிய 133 அதிகாரங்களை 133 நாட்களில் பேச வேண்டும், பேசி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேண்டும். அந்த அசாத்தியமான துணிச்சல் நம்முடைய தோழர் அறத்துக்கும் இருக்கிறது, அருமை தோழர் பேராசிரியர் கருமுருகனுக்கும் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் எதை நம்பி இந்த களத்திலே இறங்கி இருக்கிறார்கள் அல்லது எதை நம்பி இந்த ஆற்றில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதில் 2 பெரிய மனிதர்கள் வருகிறார்கள். அதில் ஒருவர் நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி, கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர்,
நீண்ட காலமாக ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக இந்த கலை இலக்கிய பெருமன்ற இயக்கத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டு கவிஞராக, நாவலாசிரியராக உருவாகி அண்மை காலமாக திருக்குறளை தினந்தோறும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக மாறியிருக்கிறார். நான் பேசினேனே ஜீவாவை பற்றி, இந்த உணர்ச்சிகளை நேரடியாக உள்வாங்கிக் கொண்ட அற்புதமான தோழர் ரவீந்திர பாரதி அவர்கள். ஜீவாவினுடைய உணர்வு எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்த ஒரு தலைவர் நம்முடைய ரவீந்திர பாரதி அவர்கள். இன்றைக்கு இந்த 133 நாட்களும் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஒரு ஆதாரமாக அமைய போகிறார்கள் என்பதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல இன்னொருவர், அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட, தோழர் அறம் இந்த நிகழ்ச்சிக்காக மாநில செயற்குழுவை கூட்டுகின்ற போது சொன்னார், அவருடைய பெயரே திருக்குறள் முத்துக்குமாரசாமி என்று சொன்னார். ஒருவருடைய பெயருக்கு முன்னாடி திருக்குறள் என்பது சேருகிறது என்று சொன்னால் திருக்குறள் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நமக்கு காட்டுகிறது. அப்படிப்பட்ட 2 அற்புதமான ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஆதார சுருதிகளாக அமைய போகிறார்கள். அவர்கள் 133 நாட்களும் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்வதில் நமக்கு முன்னோடிகளாக இருக்க போகிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். அதே போல இந்த நிகழ்விலே அற்புதமான தோழர்கள் இணைந்திருக்கிறீர்கள். மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை 133 நாட்கள் நடத்துகின்ற போது எல்லா மாவட்டங்களிலும் உள்ள திருக்குறள் மீது ஆர்வம் உள்ள எல்லா தோழர்களையும் இணைக்கக்கூடிய திட்டத்தையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில இது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு விதமான கருத்தியல் புரட்சி நடந்து கொண்டே இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். ஒரு மௌனமான கருத்தியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள சிக்கல்களை எதிரிடக்கூடிய ஆற்றல் என்பது தமிழுக்கு உண்டு. பாரதி சொல்வானே, இந்தியா எல்லோரும் வாழும் நன்முறையை அளிக்கும் என்று. ஆனால் நிச்சயமாக தமிழுக்கு அந்த தன்மை இருக்கிறது. உலகத்துக்கு நன்முறையை கொடுக்கக்கூடிய, நல்ல அறத்தை கொடுக்கக்கூடிய, அன்பும் அறனையும் போதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தமிழ். அந்த தமிழனுடைய நாயகமாக திகழக்கூடிய திருக்குறளை நாம் எடுத்து பேச போகிறோம், எடுத்து முற்றோதல் செய்ய போகிறோம் என்பதில் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிகப்பெரிய மதிப்பும் இருக்கிறது, மிகப்பெரிய மகிழ்ச்சியும் இருக்கிறது. எனவே ஒரு அருமையான நிகழ்ச்சியை இன்றைக்கு தொடங்க போகிறோம். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தோழர்களையும் நான் மீண்டும் ஒரு முறை கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் வாழ்த்தி, அதே போல இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வர இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் பீபா ஜெயசீலன் அவர்களையும் மனமாற வாழ்த்தி வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. தலைவர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் தோழர் ஜீவா அவர்களுக்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பையும், அவர் இந்த குறளுக்காக தன் குறள் எப்படி ஒலித்தது என்பதையும் நிறைவாக சொல்லி அவர் தன்னுடைய தலைமை உரை செய்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த தோழமை நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருக்குறளை பற்றி இன்னமும் ஒரு சில வரிகள் சொல்ல வேண்டும் என்றால், மாவட்ட ஆட்சித்தலைவர் வர்ற வரையும் ஒரு சில விஷயங்கள். பேசுனதுக்கான காரணம் நீங்க வரணும் அப்படிங்கிறக்காண்டிதான். நன்றி தோழர்களே. நம்முடைய இந்த நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் மக்கள் அதிகாரம் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு முன் உதாரணமாக இருக்கின்ற விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்தாலும் தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம் பிடித்திருக்கிற மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைக்கு சிறப்புரை தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, சிறப்புரை தருக. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறதும் என்னுடைய காட்சியும் தெரியும் நினைக்கிறேன். நன்றி. முதலில் காலதாமதத்திற்காக என்னுடைய வருத்தங்கள். இன்றைய அலுவல் கூட்டம் மிக நீண்ட நெடியதாகிவிட்டது. வள்ளுவர் கூட சரியான நேரத்தில் சரியானவற்றை செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக காலதாமதத்தை குறித்து அவர் மிக தீவிரமாக பேசுகிறார். தனி மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்கு மிக மிக முக்கிய தடையாக இருப்பது என்பது
இன்றைய நவீன மேலாண்மை தத்துவத்தில் கூட அதிகப்படியாக பேசப்படுகிறது. ஒன்று தனி மனித முன்னேற்றமாக இருந்தாலும் அல்லது நிறுவனங்கள் சார்ந்த முன்னேற்றமாக இருந்தாலும், இரண்டையுமே அதன் நிலையிலிருந்து அல்லது அடைய வேண்டிய முன்னேற்றங்களிலிருந்து பின்னுக்கு இழுப்பது புரோக்ராஸ்டினேஷன். நான் பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதோ? இல்ல 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 மாவட்ட ஆட்சித்தலைவரே, நல்லா தொடர்ச்சியா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். என்னப்பா வந்திருக்காரா? டக்குன்னு கூப்பிடு. தனி மனித முன்னேற்றமாக இருந்தாலும் அது நிறுவனங்களினுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் அவற்றை அதனுடைய இயல்பான முழு தன்மையிலிருந்து அல்லது அடைய வேண்டிய இலக்குகளிலுக்கு அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றலிலிருந்து அவர்களை பின்னோக்கி இழுப்பது என்பது புரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் தள்ளி போட்டு கொண்டே போவது. இது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு சொல்லாடு. இன்னைக்கு நவீன மேலாண்மை தத்துவத்துல ஒரே ஒரு செய்தியை மட்டும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒருத்தர் சரி பண்ணிக்கிட்டா அவருடைய தனி மனித முன்னேற்றம், முழு ஆற்றல், அவருக்கு எவ்வளவு முழு பொட்டன்ட் இருக்கோ அவற்றை முழுமையாக தன்னுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த முடியும் என்பதாக இருக்கட்டும். அல்லது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தை தன்னுடைய முழு ஆற்றலோடு அந்த நிறுவனம் எவற்றையெல்லாம் அடைய முடியுமோ அவற்றையெல்லாம் அடைவதற்கு ஏதேனும் ஒரு தடையாக இருப்பது என்னவென்று பார்த்தால் அந்த பட்டியல்ல முதல்ல இருக்கக்கூடியது புரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒண்ணு தள்ளி போடுறது. தள்ளி போடுறது என்ன ஆகுதுன்னா ஈவென்ச்சுவலி மறந்துடுறோம். அதற்கடுத்து தொடர்ச்சியாக அதனை நாம் நினைவில் கொண்டு அவற்றிற்குரிய பொருளை செய்வது என்பது இயலாத காரியமாகி விடுகிறது. இதைத்தான் வள்ளுவர் அந்த மொத்த மேலாண்மையிலுமே 3 அறிதல் பத்தி சொல்றார். இடம் அறிதல், காலம் அறிதல், வழி அறிதல். ஒருவருடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்திற்கு எவற்றை செய்ய வேண்டும், அதற்கான காலத்திற்கு செய்ய வேண்டும், ஒரு பொறுமையோடு அந்த காலத்திற்கு காத்திருப்பது, காத்து கொண்டே இருப்பது நல்ல விஷயமும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த விஷயத்தை கரெக்டா சரியாக ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த தள்ளி போடாம சரியான நேரத்திற்கு செய்ய வேண்டியது என்பது வள்ளுவரினுடைய மிக மிக முக்கியமான தனி மனித நிறுவன மேலாண்மைகளினுடைய தத்துவம். அதுல வந்து காலதாமதம் என்பதை முற்றிலுமாக வள்ளுவர் நிராகரிக்கிறார். அது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த தாமதத்தை பொறுத்த அளவுக்கு நான் வந்து சில மேலாண்மை தத்துவ நூல்கள்ல படிக்கிறப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி என்று 2 பதங்களுக்கும் நேராக நேர் எதிராக நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்பது ரொம்ப அட்வான்ஸ். இப்ப வந்து காலையில நமக்கு ஒரு 8:30க்கு மீட்டிங்க்கு வரணும் அப்படின்னா 8 மணிக்கே சென்று உட்கார்ந்து இருப்பது, அந்த மீட்டிங்க்கு வந்து முன்னாடியே போவது, அதற்காக மற்ற மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பண்ணாம அல்லது நேரங்களை வந்து செலவு பண்ணிட்டு அதற்கென்று சரியாக போவதற்காக நிறைய நேரத்தை செலவழிப்பது ஒரு முக்கியமான தவிர்க்க வேண்டிய பண்பு என்று மேலாண்மை நூல்களும் குறிப்பிடுகிறது. அதாவது எப்படின்னா, இப்ப வந்து ஒரு நேரத்துக்கு சரியா போகணும் அப்படின்னா அந்த சரியாக போறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்கும். அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா மிச்ச நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அது வருவாங்க. அதாவது ஒரு புகழ்பெற்ற மேக்கிங் காந்தி as a simple man, they have spent, their party have spent crores அப்படின்ற மாதிரி, எளிமையாக வைத்திருப்பதற்கு நிறைய பணத்தை செலவழித்தார்கள் அப்படின்ற மாதிரி, நாம் சரியான நேரத்திற்கு வருவதற்கு நிறைய நேரத்தை செலவழித்தார்கள் என்பதும் இன்னொரு கூட திருவள்ளுவர் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் குறிப்பிட்டேன். நாம் இன்னும் வாழ்க்கைக்காக கொண்டு செல்வது, இன்னைக்கு திருக்குறள் என்பதும் திருவள்ளுவர் என்பதும் தமிழர்களிடம் பிரிக்க முடியாத ஒன்று. எல்லா குடும்பங்கள்லையும் நான் பல நேரங்கள்ல பார்த்திருக்கேன். ஒரு முழுமையான ஒரு கல்வி அறிவு இல்லாத பட்டறிவு மட்டுமே நிறைந்த ஒரு கிராமத்து மனிதரிடம் கூட திருக்குறளுடைய கூறுகள் இருக்கும். அது வந்து ஈன்ற பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குறளை முழுசா சொல்ல தெரியாது. ஆனா அந்த ஈன்ற பொழுதில் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை கூட அவங்களால சொல்ல முடியும். அந்த மாதிரி திருக்குறள் என்பது நம்மளோட வாழ்வியலோடு இணைந்தது.
ஒவ்வொரு திருக்குறளும் நாம் பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் அதற்கு தொடர்ந்து வாசித்து அதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருக்குறளினுடைய உண்மையான பயன் என்பது அவற்றை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் இருக்கிறது. நிறைய குறள்கள்ல நமக்கு தனி மனிதருக்கு தேவையான அல்லது நம்மளுடைய பணிபுரியக்கூடிய தொழிலுக்கு தேவையான பல செய்திகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். நமக்கான வழிகாட்டியாக திருக்குறளை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில ஒரு ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய எனக்கு பல திருக்குறள் இப்ப வந்து இன்னைக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு அலுவலர் மீது நான் கடுமையாக நடவடிக்கை எடுக்குவேன். அந்த அலுவலர் நிர்வாக பணியை ஒழுங்காக செய்யாத அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆனால் கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் அது வந்து அவருக்கு மட்டுமல்ல மற்ற அலுவலர்களுக்கும் அது வந்து ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்திவிடும். மனச்சோர்வையும் ஏற்படுத்த கூடாது. அதே நேரத்தில் எந்த தவறு செய்தாலும் நம்மளுடைய மேல அப்ப இதற்கு இடையில் நம்ம எப்படி செய்வது? இதற்கிடையில் எப்படி பண்றதுன்னா, அதுக்கும் திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா வழிகாட்டுறார். "கடிதோச்சி மெல்ல எரிக, நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர்ன்னு" ஒரு திருக்குறள் இருக்கு. கடிதோச்சி மெல்ல எரிக. அதாவது ரொம்ப வந்து ஒருத்தர வந்து ஒரு கோபப்பட்டு ஒரு பொருள அவர் மீது வீசி எறிகிற மாரி கைய ரொம்ப வேகமா தூக்கணும். ஆனா எரியிறப்ப மெதுவா எரியணும். அது மாரி நான் வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறேன். இப்படி பண்ணலையேன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணணும். ஆனா அந்த நடவடிக்கை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். அப்படின்ற மாதிரி. இது வந்து அப்படியே நம்மளுடைய தினசரி செயல்பாட்டுக்கு ஒரு வள்ளுவர் எப்படி வழிகாட்டுகிறார். ஃபுல்லா எடுத்துட்டாலும் அது ஒரு சிக்கல். அப்ப எடுக்காம விட்டாலும் சிக்கல். இது 2க்கு எப்படி பேலன்ஸ் பண்றது? அதான் வள்ளுவர் சொல்றாரு. "கடிதோச்சி மெல்ல எறிக." யாருக்கு? இப்ப நம்ம வந்து டக்குன்னு ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்துறலாம். அல்லது எடுக்காமயே விட்டுறலாம். 2க்குமே அதுக்குரிய இம்பாக்ட் இருக்கு. அப்ப நீ நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். உன்னுடைய வொர்க் சஸ்டெய்னபிளா இருக்கணும். அந்த வொர்க்ல நமக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் வரணும். நீண்ட காலத்துக்கு அவர்கள் வந்து வேலை செய்யணும். அந்த வேலை வந்து மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணணும். சோ எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கணும். அப்ப எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா, அந்த நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் வந்து அதுதான். நீங்க வந்து இதனுடைய விளைவுகள் தொடர்ச்சியாக குன்றாமல் இருக்க வேண்டும். அதுதானே வந்து அந்த நெடித ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த குறள் வந்து இன்று எனக்கு வந்து ஒரு சற்றே நான் யோசிக்கின்ற போது அந்த குறள் எனக்கு ஒரு சின்ன நினைவை ஏற்படுத்தியது. இது மாதிரி திருக்குறள்ல வந்து நம்மளுடைய எந்த துறைகளில் இருந்தாலும், எந்த பணிகளில் இருந்தாலும், வாழ்வினுடைய எத்தகைய பக்கங்களில் இருந்தாலும், திருக்குறள் நமக்கு ஒரு ஊன்றுகோலை போன்று துணை செய்யக்கூடிய அளவிற்கான வலிவை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அதை நாம் தமிழர்கள் அனைவரும் புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. இன்று ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் என்று மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்ததற்காக கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் மையமாக கொண்டு பேசலாம் என்று இருக்கிறேன். நிறைய குறள்கள் எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். ஒரு ஒழுங்கோக்காக இந்த நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கிற்காக நான் குறிப்பிட வேண்டும் என்றால், இறைமாட்சி என்ற ஒரு அதிகாரத்தை பற்றி நான் இன்று மையமாக குறிப்பிட விரும்புகிறேன். இறைமாட்சியில வந்து ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கிறோம். அது வந்து வள்ளுவர் எழுதிய முடியாட்சி காலகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த குறள்களை இன்றைய குடியாட்சி டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எடுத்து பார்த்துட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூலர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ரூலர்ஸ் அண்ட் எங்கள மாதிரி பியூரோக்ராட்ஸ், அரசு பொறுப்புல உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் மிகப்பெரிய ஒரு பொருத்தப்பாடோடு விளங்குகிறதாக நான் பார்க்கின்றேன். ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? ஒரு நாட்டுக்கு என்னென்னலாம் முக்கியம்? படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6ம் உடையான் அரசுருள் ஏறு என்று குறிப்பிடும். படை இருக்கணும், குடிமக்கள் இருக்கணும், கூழ் ஒரு ஃபுட் செக்யூரிட்டி இருக்கணும். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் இதெல்லாம் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு குறள். இன்னைக்கும் ரெலவன்ஸோட எதெல்லாம் ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு நாட்டுக்கு மிக முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய ரிலவன்ஸ் இந்த குறள்ல நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்னொரு 5000 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தாலும் சரி, இல்ல இந்த குறளை எடுத்துட்டு இன்னைக்கு இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டுல பார்த்தாலும் சரி, இல்ல எங்கேயாவது ஒரு முடியாட்சி அரசமைப்பு நிகழக்கூடிய ஒரு நாட்டுல பார்த்தாலும் சரி, இல்ல எங்கேயாவது ஒரு கொடுங்கோல் ஆட்சி நிகழக்கூடிய ஒரு அமைப்புல பார்த்தாலும் சரி, எந்த சூழல்லையும் ஒரு நிர்வாக அமைப்பிற்கு, ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பிற்கு என்பது இவையெல்லாம் மிக அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று ஒரு பரந்துபட்ட பார்வையோடு, எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய பார்வையோடு வள்ளுவர் எழுதியிருக்கிறார் என்பதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய போற்றத்தக்க ஒரு செயல். அந்த செயலை இந்த குறளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு மன்னன் எப்படி இருக்கும்? அவனுக்கு என்னென்ன ஒரு தலைமை பொறுப்புகள் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு உயர் அலுவலர் எப்படி இருக்கும்? அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்னு குறிப்பிடுகிறார். 4 குவாலிட்டி சொல்றார். அஞ்சாமை. நீங்க வந்து எல்லாத்துக்கும் அல்லது எல்லாருக்கும்
பயந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஈகை, அதே நேரத்துல ஒரு ஒரு இரக்க குணம், ஒரு எம்பத்தி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு உயர் பொறுப்புல இருக்கவங்க வந்து செயல்படவே முடியாது. எவ்வளவு விதிமுறைகள் எத்தகையதாக இருந்தாலும் அவை ஒரு எளிய மனிதர்களுக்கு என்று வருகின்ற போது அந்த பச்சாதாபம் என்று சொல்லக்கூடிய எம்பத்தி ரொம்ப முக்கியம். அதான் ஈகைன்ற டெபினிஷனுக்குள்ள கொண்டு வர. அஞ்சாமை, ஈகை, அறிவு. அறிவு என்பது தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊக்கம் ரொம்ப முக்கியம். அப்பப்ப உங்களை வந்து ஒரு உயர் பொறுப்புலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு நிர்வாக பொறுப்புலையோ அல்லது வந்து ஆட்சியாளர்களுக்கு என்று நிறைய டிமோட்டிவேட் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ் நிறைய வரும். யாராவது ஒரு 4 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அல்லது ஏதாவது ஒரு பெரிய நிர்வாக அமைப்புகள்ல 1, 2 தவறுகள் என்பது இயல்புகள்ல ஒரு புள்ளிவிவரத்தின் அடிப்படையே தவிர்க்க முடியாது. 100 செஞ்சாங்கன்னா அதுல ப்ராபபிலிட்டி படி புள்ளியியல் படியே வந்து 2 தவறா தான் போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க பண்ணுன 98 நல்ல விஷயத்த விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு 2 விஷயத்த எடுத்து அத கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க அதுக்கு இது பண்ணாம உங்களுடைய சுய ஊக்கம் என்பது ரொம்ப முக்கியம். இத வந்து எப்போதுமே வச்சுக்கணும். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் 4ம் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இது வந்து இயல்பா இருக்கணும். இது வந்து கொஞ்ச நாள் இத வந்து நமக்கு யாராவது சொல்லிக் குடுத்து, அல்லது நம்மளுடைய ஒரு செயல்பாடுகளில் குறிப்பிட்ட காலம் மட்டும் வைத்துக்கொண்டு, பிறகு மறந்து விடுவதில்ல. தினசரி செயல்பாடுகளில் இது இயல்பாகவே இருக்க வேண்டும். யாரும் அறிவுரையின் மூலமாக இது வருவதற்கு நினைவூட்டி வரக்கூடிய அளவிற்கு இதை வைத்துக் கொள்ள முடியாது. வைத்துக் கொள்ளக்கூடாது. எப்போதும் இது இயல்பில் வர வேண்டும் என்று வள்ளுவர் இந்த குறளில் மிக அழகாக குறிப்பிடுவார். அடுத்து வேற என்ன குவாலிட்டிஸ் வேணும்? அதுல வந்து சொல்லுவார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர். தூங்காமை எப்போதும் அலர்ட்டா இருக்கிறது. என்ன சுத்தி என்னென்ன நடக்குது? என்ன நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுது. கல்வி. அங்க வந்து அறிவுன்னு சொல்லுவாரு. இங்க கல்வி. தொடர்ச்சியா நாம் கற்றுக்கொள்வது, அல்லது புதிதாக வரக்கூடிய தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்வது, அல்லது புதிதாக வரக்கூடிய மாற்றங்களை நாம் அறிந்து கொள்வது, நவீன செயல்பாடுகளை ஒட்டி அல்லது நவீன முன்னேற்றங்களை எல்லோருக்கும் எடுத்து செல்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி படித்து அறிந்து கொள்வதற்கு தான் கல்வி. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை ரொம்ப முக்கியமானது. சில நேரங்கள்ல நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கூட சில துணிச்சல்கள் தேவைப்படும். அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். நான் அடிக்கடி நினைத்துக் கொள்வேன். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காம இருக்கணும். அதான் முக்கியம். வள்ளுவர் எப்போதுமே நீங்க குறள்ல பார்க்கலாம். ஒரு வார்த்தையில இது பண்ணி சொல்லுவார். எப்படி முதல் குறள்ல வந்து நான் இப்ப இன்னொரு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேசுறப்போ ஒரு இது சொல்லியிருப்பேன். கடிதோச்சி மெல்ல எரிக பெரித நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவருக்கு. அந்த நெடித ஆக்கம் அப்படின்றதான் அந்த குறளோட மையப்புள்ளி. ஏன்னா நீங்க வந்து கடிதோச்சி மெல்ல எரிக எதுக்கு? நீங்க வந்து ஆக்கம் வேணுமா? இல்ல. இல்ல வந்து நீங்க அழிவுகள தடுக்கணுமா? இல்ல. நெடித ஆக்கம். அந்த ஆக்கம் தொடர்ச்சியாக இருக்கப்பெற வேண்டும். சோ அந்த வார்த்தைகள்ல தான் வள்ளுவர் வந்து நம்ம இந்த திருக்குறள எழுதுறப்ப, எவ்வளவு டீட்டெயில்டா ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும். நீங்க வந்து ஒரு வேர்ட காயின் பண்றப்ப, அத வந்து எப்படிலாம் நாளைக்கு வந்து அத இன்டர்பிரட் பண்ணுவாங்க, எப்படி விரித்துரைப்பாங்க அப்படின்றத வள்ளுவர் யோசிக்கிறார். யோசிச்சு தான் இல்ல நெடிது ஆக்கம்னு போட்டா தான் அந்த இடத்துல வந்து அத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க என்று ஒரு திருக்குறள நம்ம ஆழ்ந்து படிக்க, அது உலக மக்கள் தாங்கள் தங்களால் என்னென்ன தனிப்பட்ட விதத்தில் தாங்கள் முன்னேற முடியுமோ, அல்லது ஒரு அரசு அல்லது நிறுவனம் அதை எப்படி முழு இயல்புக்கு ஏற்ப அல்லது முழு ஆற்றலுக்கு ஏற்ப தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியுமோ, அந்த முழு ஆற்றலையும் அடைவதற்கு என்னென்ன வகையிலெல்லாம் அவர்களுக்கு விளக்கங்கள் தேவைப்படுமோ, என்னென்ன வகையிலெல்லாம் அவர்களுக்கு தத்துவ பார்வைகள் வேண்டுமோ, என்னென்ன வகையிலெல்லாம் அவர்களுக்கு இயல்பில் அறிவுரைகள் தேவைப்படுமோ, அவற்றையெல்லாம் மிகுந்த விரித்துரைத்து தெளிவாக எழுதியிருப்பதை நாம் பல குறள்களில் பார்க்க முடியும். இந்த 3 குறள்கள்ல ஒரு நிர்வாக பொறுப்புல, ஒரு அரசு பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து அறனிழுக்காதல்லவை நீக்கி மரணிழுக்கா மானமுடையது அரசு. ஒரு ஒரு அரசு எப்படி இருக்கணும்? ஒரு அரண் இழுக்கா அல்லவை நீக்கி ஒரு அரசுடைய பொறுப்புகள்ல அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள்ல 2 குறிப்பிடுறார். அறநிலுக்க அல்லவை நீக்க மரநிலக்க மானமுடையது அரசு. துன்பங்களை நீக்கணும். அதற்காக நம்ம வந்து அறம் வழுவி போக முடியுமா? போகவே கூடாது. இத பல இடங்கள்ல சொல்லுவார். நீங்க வந்து ஒரு செல்வத்த சம்பாரிக்கணுமா? ஆமா சம்பாரிக்கணும். கண்டிப்பா சம்பாரிக்கணும். அது வள்ளுவர் வந்து செல்வத்த சம்பாரிக்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்வாரு. செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனீர் கூறியது இல்லன்னு சொல்லுவார். நீ சம்பாரிக்கணும். நல்லா சம்பாரிக்கணும். எப்படி சம்பாரிக்கணும்? உன்னுடைய எதிரி வந்து இருக்கானா,
அந்த எதிரியோட ஈகோவை, அவனுடைய செருக்க நீங்க வந்து அறுக்கணும்னா நீ மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கணும். அப்படி இருந்தாதான் அவனை வந்து உன்னை அவமானப்படுத்தி இருப்பான், அல்லது உன்னை நிராகரிச்சிருப்பான், அல்லது உன்னை ஒதுக்கி இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் முன்னாடி போய் நிக்கணும்னா, அல்லது அவனை நீ வந்து வெற்றி கொள்ளணும்னா, நீ மிகப்பெரிய அளவில் செல்வத்தை சம்பாதிக்கணும். அந்த செல்வம் தான் அவனுடைய செருக்கை அறுக்கக்கூடிய ஒரு கூர்மையான கத்தியை விட பெரியது அப்படின்னு எழுதியிருப்பார். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃது அதனிற் கூறியதில் அப்படின்னு ஒரு குறள்ல எழுதுறாரு. ஆனா அப்ப வந்து கண்டிப்பா பொருளுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிற வள்ளுவர் பொருள் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டாரா? அதை வந்து ரொம்ப இன்னும் வலியுறுத்தி சொல்லுவார். அறநீங்கும் இன்பமும் ஈனும், அறநீனும் இன்பமும் ஈனும் எது? திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் தான். திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் மட்டும்தான் அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். மற்றது வந்து கொடுக்காது. அப்ப வந்து அதுக்கான அளவுகோல் என்ன? அறனறிந்து இன்பமும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஓகே. அது வந்து தீதின்றி வந்த பொருள்னு சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு ரொம்ப மோசமான ஒரு அ கஷ்டத்துல இருக்கிறேன். அப்ப வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிக்கலாமா? வள்ளுவர் ஒரு இடத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல பொய்மெய்யிர் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இடம்னு பொய்க்கு பக்கத்துல உண்மைக்கு பக்கத்துல பொய்ய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொய்மை வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இடம்னு சொல்லிட்டாரு. அப்ப வந்து வள்ளுவர் வந்து இந்த மாரி நீ இப்ப தப்பான வழிகள்ல வந்து பொருள் ஈட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த அளவுக்கு கஷ்டத்துல வரையும் நான் வந்து பொருள் ஈட்டக்கூடாது. அதுக்கு வந்து ரொம்ப அழகா இன்னொரு இடத்துல எந்த ஒரு கஷ்டத்துல வரையும் நான் தவறான வழிகள்ல பொருள் ஈட்டக்கூடாது. அதுக்கு வந்து வள்ளுவர் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். ஒரு உயிருக்கு மிக மிக முக்கியமானது இயல்பிலே அதனுடைய உயிரியல் பண்புகளிலேயே பொதிந்திருப்பது தாயினுடைய பிணைப்பு. ஒரு தாயினுடைய பிணைப்பு தான் ஒரு உயிருக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதருக்கு கூட தாயினோட பிணைப்பு என்பது இரத்தத்திலேயே அவர்களுடைய பிறப்பிலேயே வருவது. அப்படிப்பட்ட தாய் கூட ஒரு உயிருக்கு மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவிற்காக இயங்குகிறாள். தாய் சாப்பிடாம இருக்கிறாங்க. நீ ஒரு தவறு பண்ணி தான் தாய்க்கு சாப்பாடு போடணும். அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா கூட நீ செய்யாத. ஈன்றால் பசிகாண்பால் ஆயினும் செயற்க சான்றோர் பழிக்கு வினைன்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்றதுக்கான டெஃபனிஷன் இன்னொரு இடத்துல கண்டிப்பா வள்ளுவர் வச்சிருப்பாரு. திருக்குறள்ல எல்லா இடங்களிலுமே நீங்க பார்க்கவே முடியும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருக்குறள்ல தான் அரண் இழுக்கா அல்லவை நீக்கி மக்களுக்கு துன்பத்தை நீக்கப்போது கூட நம்ம அரணில் வலுவாத ஒரு செயல்களை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒரு நாட்டினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு கண்ட்ரியோட எக்கானமி கான்சென்ட்ரேட் பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு மன்னனுடைய குவாலிட்டி. அப்ப அந்த நிறுவனம் சிஸ்டம் எப்படி இருக்கணும்? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இப்ப ரெவன்யூ ஜெனரேஷன் பண்ணணும். இயற்றலும் ஈட்டலும் எந்தெந்த சட்டம் இயற்றுவது, ரெவன்யூ ஜெனரேஷன் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவது, காத்தல் குடிமக்களை காத்தல், காத்த வகுத்தல். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து எல்லோருக்கும் அவர்களுக்கு அந்த அந்த நாட்டில் பிறந்தக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான அந்த பங்குகளை எப்படி கொடுப்பது? ஒரு வயசானவங்க இருப்பாங்க. எல்லோரும் உழைச்சு சாப்பிடணும். ஆமா. ஒரு வயதான ஒருவர், ஒரு மாற்றுத்திறனுடைய ஒருவர் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் குடுக்கணும். சமூக பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். அப்படின்றத அந்த குறள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முடியாட்சி காலகட்டத்தில் எழுதப்பட்டது. இன்றைய குடியாட்சி காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடியது என்பது, இது வந்து எக்காலத்திற்கும் ஒரு பொருத்தப்பாடான ஒரு இலக்கியம். அப்படின்றத நம்ம வந்து நாம் கொண்டாடுவதற்கும், இன்னும் எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பதற்குமான தேவை இன்னும் இருக்கிறது என்பதை இந்த குறளின் வழியாக கூட நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் பார்க்கிறேன். அடுத்து ஒரு மன்னன் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு குறள் வந்து இந்த இறைமாட்சியில சொல்லிருப்பேன். காட்சிக்கு எளியன், கடுஞ்சொல்லன், அல்லனை மீக்கூறும் மன்னனிடம். காட்சிக்கு எளியன் யாரா இருந்தாலும் பார்க்கணும். கடுஞ்சொல் அல்லனை, நீ வந்து கடுஞ்சொல் யார்கிட்ட பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அப்பப்ப நம்ம கொலையிற்கொடியாரை வேந்துறுத்தல் கைகூழ் களைகட்டுதலோடு நேர்னு இன்னொரு குறள்ல சொல்லுவார். நீ வந்து ஒரு மோசமானவன் இருக்கானா, அந்த மோசமானவனை நீ வந்து களைய வேண்டியது என்பது ரொம்ப முக்கியம். எப்படி வந்து ஒரு நெல் பயிர்ல நெல் விளையக்கூடிய ஒரு பூமியில் களை இருக்கிறதோ, அந்த களையை ஒரு விவசாயி எடுத்து தூக்கி எறிகின்றானோ, அதே போல் ஒரு மோசமான ஆளை நீ வந்து நீக்குவது என்பது ரொம்ப முக்கியம். அப்படின்னு கடுமையாக சொல்லக்கூடிய வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு? நீ வந்து ஒரு எளிய மக்களிடத்தில், உன்னை பார்க்க வரக்கூடிய ஒருவரிடத்தில் கடுஞ்சொல் பேசக்கூடாது. காட்சிக்கு எளியன், கடுஞ்சொல் அல்லனில் நீ கூறும் மன்னனினால் என்று சொல்றார். இது 2 ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி நினைத்துக் கொள்வேன். அ அ அ எல்லோருமே நினைத்துக் கொள்ள வேண்டியது. குறிப்பாக இது போன்ற பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் நினைத்துக் கொள்ளக்கூடியது. யார் வந்தாலும் பார்க்கிறதுல என்ன பிரச்சனை? பார்க்கணும். கடுஞ்சொல் அல்லனில் மீக்கூறு மன்னனிலம். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும், முடியாதுன்றது 2வது. ஆனால் அவர்கள்ட்ட பேசுவது என்பது மிக அடிப்படையான ஒரு பண்பு. அது வந்து இது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உயர் பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு அப்படின்றத வள்ளுவர் வலியுறுத்தி கூப்பிடுறார். குறிப்பிடுகிறார் இத.
இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்து உலகு. இனிய சொற்களை கூறி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களிடம் ஒரு அரசனிடம் அல்லது ஒரு இன்றைய சூழலில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வளங்களை முறையாக பகிர்ந்தளிக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகமே உரித்தானது. இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்து உலகு என்று உலகத்தில் அவர்களுக்கு விரும்பக்கூடிய பொருள்கள் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அடுத்து, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கும். நீங்க வந்து கடவுளை பத்தி வள்ளுவர் பல இடங்கள்ல சொல்லுவார். அதுல கடவுளை வந்து சில நேரம் வந்து கடவுளை வந்து மனித நிலையிலிருந்து பயங்கரமா உயர்த்துவார். மனிதனவே கடவுள் நிலைக்கு மேல உயர்த்துவார். அதுல ஒரு குறள், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கும். நீ சரியாக ஒரு மக்களை பேணக்கூடியவர்களாக இருந்தா அவர்கள் மனதிலும் சரி, அவர்களுக்கு வந்து ஒரு கடவுள் போன்று நீ தோற்றமளிப்பாய் அப்படி என்று ஒரு அரசனுக்கும் சொல்லக்கூடிய அதே செய்தியை இன்னொரு இடத்துல தனி மனிதனுக்கு சொல்றார். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலிதர்ன்ற திருக்குறள் வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு உயர்ந்த ஒரு ரேஷனல் திங்கிங். தெய்வத்தான் ஆகாது எனினும், ஒரு தெய்வம் தான் எல்லாமே, அவங்களால எல்லாமே முடியும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில, என்று நம்பக்கூடிய நம்ம சூழ்நிலையில தெய்வத்தால், ஒருவேளை தெய்வத்தினாலே முடியலப்பா, அப்ப உன்னுடைய முயற்சி இருக்கு பாத்தியா, தனி மனிதனுடைய முயற்சி, உன்னுடைய கடுமையான உழைப்பு, உன்னுடைய முயற்சி, அது தெய்வத்தினால கூட ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னா உனக்கு பண்ண வைக்கும்னா, தெய்வத்துக்கு மேல தனி மனித ஒரு எளிய மனிதரை தூக்கி வச்சிடறார். அப்ப ஒரு நம்மளுடைய செயல்பாடுகளின் வழியாக, அது தனி மனித செயல்பாடுகளாக இருக்கும், நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளாக இருக்கும், அல்லது அடுத்தவர்களுடைய துன்பத்தை கண்டு இறங்குவதற்குரிய செயல்பாடுகளாக இருந்தாலும், கடவுள் நிலைக்கு உயர்த்துவது என்பது வள்ளுவர் நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பொறுப்பை தருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து, செவிகைப்ப சொற்கொருக்கும் பண்புடை வேந்தன். எனக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் அடிக்கடி நான் யோசித்துக் கொள்ளக்கூடிய பொருள் இதுவும் ஒண்ணு. செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன், கவிகை கீழ் தங்கம் உள்ளது. ஒரு பொறுப்புல இருக்கவங்களுக்கு விமர்சனங்கள் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து 4 பேர் திட்டுவாங்க. சோ இத வந்து ஒரு கம்பராமாயணத்துல நீங்க நிறைய திருக்குறளோட நீட்சியை வந்து கம்பராமாயணத்துல பார்க்க முடியும். அதுல வந்து ஒரு முக்கியமான காட்சி வந்து, தயரதன் நாளைக்கு ராமனுக்கு முடியை சூட்டணும். அதுக்கு அரண்மனையில எல்லாத்துட்டையும் சொல்லி எல்லாரும் வந்து ஒப்புதல் கொடுத்துருவாங்க. மகிழ்ச்சியோட இதை போய் தெரிவிக்கிறதுக்காக கைகேயினுடைய அரண்மனைக்கு போறோம். கைகேயினுடைய அரண்மனைக்கு போறப்ப கைகேயிக்கு அதுக்கு முன்னாடி வந்து கூனி போய் பார்த்துட்டு, மந்தரை வந்து பார்த்துட்டு கைகேயினுடைய மனசெல்லாம் திரிச்சிட்டு போயிடுவா. கைகேயி வந்து புரிஞ்சுக்குவா, நம்ம வந்து இன்னைக்கு பரதன் நாடாளனும் ராமன் காடாளனுன்ற வரத்தை கேட்பான். இதை கேட்ட உடனே தயரதன் ரொம்ப துன்பப்பட்டுவான். ரொம்ப என்னென்னமோ சொல்லி பார்ப்பான், ஒன்னும் செய்யவே மாட்டான். கடைசியில வந்து வரம் கொடுக்குற அளவுக்கு வந்துரும். அதுல கூட கடைசியா அவன் ரொம்ப 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 கெஞ்சி கேட்பான். என்ன கேட்பானா, நான் நீ கேட்ட ஒரு வரத்தை கொடுத்துறேன், நீ கேட்ட பரதன் நாடாளுன்ற வரத்தை கொடுத்துறேன், ஆனால் ராமன் என் கண், என் உயிர், என் உலகம், அவன் காடாள வேண்டும் என்ற வரத்தை மட்டும் வேண்டான்னு விட்டுரு அப்படின்னு கேட்கவே மாட்டா கைகேயி. அப்போ வந்து இவன் யோசிப்பான். யோசிச்சுட்டு, இது ஒருவேளை நடந்தா, அதாவது ராமன் காடால போயிட்டா மக்கள் எல்லாம் ரொம்ப வந்து அன்ரெஸ்ட் ஆயிடுவாங்க, நாட்டுல குழப்பம் வரும், பரதன் நாடாளுறது சரி கூட சரி, பரதன் வந்து அவனும் நல்ல திறமை மிக்கவன், குணநலங்கள் மிக்கவன் அப்படின்ற ஒரு இதுக்கு வரப்ப இந்த நாட்டை குறித்து வருத்தப்படுவான். நாடு குறித்து கடைசியா வந்து தன்னுடைய மகனை குறித்து, ராமனை குறித்து, பரதனை குறித்து, தன்னுடைய மனைவி கைகேயி குறித்து, கோசலை குறித்து எல்லாம் வருத்தப்பட்டதுக்கு போக கடைசியா வந்து அவன் வருத்தப்படுவது நாட்டை குறித்து வருத்தப்படும். அந்த நாடை குறித்து வருத்தப்படுகின்ற போது அவனுக்கு வருவது, நாளைக்கு மக்கள் எல்லாம் குழப்பத்துல ஆளாயிட்டாங்கன்னா, நாளைக்கு ஒரு அமைதி இல்லாம போயிடுமே, அப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவன் வந்து ஒரு முடிவு பண்ணி கைகேயியோட கால்ல விழுவான். கால்ல விழுந்துதான் கேட்பான், நீ வந்து பரதன் நாடாளட்டும், ராமன் வந்து காடாள்ற இதை மட்டும் வேண்டாம் அப்படின்னு கேட்கிறப்ப கம்பர் எழுதுவாரு. அந்த இடத்துல வந்து ஒரு மன்னன், அந்த மன்னன் தன்னுடைய செயலால் இந்த நாட்டினுடைய ஒரு துன்பத்தை காக்க முடியும் என்றால் அவனுடைய செருக்கை எப்போதும் பார்க்கக்கூடாது, தன்னுடைய ஈகோவை பார்க்கவே கூடாது. தான் எத்தகைய தாழ்நிலைக்கு வேண்டுமென்றாலும் செல்லலாம், சென்று இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு அல்லது இந்த பொது நலனை பாதுகாப்பதற்கு ஒரு முயற்சி என்றால்
நீ என்ன வேணாலும் செய்யலாம் என்று கந்துகொள் யானை களிமண்டர் மேல் மேல் வந்து முந்தி முந்தி வணங்கும் இடைதாளான் அவள் கால் மேல் விழுந்தான் அப்படின்னு எழுதுவார். அந்த பாடல்லாம் படிக்கிறப்ப அப்படியே நமக்கு ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கும். அது மாதிரி அது வந்து இந்த குறள்ல இருந்து எடுத்த ஒரு இதுதான். செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன். நீங்க செவி கைப்ப நிறைய நம்ம கூட தனி மனித வாழ்வுகளை கூட எதிர்கொள்ளலாம். ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அப்போதெல்லாம் ஒரே ஒரு ஆயுதம் என்பது பொறுமையாக இருக்கப்பட்டது. செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன். அத்தகைய பண்புன்றது சாதாரண பண்பு இல்லை. நமக்கு 2வது வார்த்தை திட்டினாலே சூழனு கோபம் வந்துடும். ஆனால் அத்தகைய பண்பு இருந்தால்தான் நீ கவிகை கீழ் தாங்கும் உலகு வெண்கொற்ற கொடி என்று ஆட்சியினுடைய குடையின் கீழ் இந்த உலகமே வந்து தங்கும். செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று வள்ளுவர் இன்றும் நமக்கு வழிகாட்டுகிறார். கொடை எலி செங்கோல் குடியோம்பல் 4 உடையனாம் வேந்தர் புலி. வேந்தர்களுக்கு ஒளி போன்றவன் யாரு? கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல். கொடையாக அடுத்தவர்களுக்கு தரக்கூடியவர். நிறைய பேர் வந்து இரக்கத்தோடு நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது கூட ஔவையார் சொல்றப்ப நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பிறவி குணமாக இல்லையே என்றால் கூட கொடை பண்பை ஒரு அரசனும் ஒரு உயர் பொறுப்பில் இருப்பவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கொடை, அலி, செங்கோல் மற்றவர்களுக்கு கொடுப்பது, செங்கோல் நடுநிலைமையோடு ஆட்சி செய்வது, குடியோம்பல் குடிமக்களை பாதுகாத்தல். இந்த 4ம் உடையனாம் வேந்தருக்கு வேந்தர்களுக்கெல்லாம் ஒளி போன்றவன் என்று இறைமாட்சியில் குறிப்பிடக்கூடிய பல குறள்கள் இன்றைய முடியாட்சி காலகட்டத்தில் ஆட்சியாளர்களுக்கு பொருத்தமுடையதாகவும் ஒரு அரசு பொறுப்பில் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொருத்தமுடையமாகவும் இருப்பது எனக்கு அவ்வப்போது உதவி செய்யக்கூடிய பல குறள்களை கொண்டிருக்கக்கூடிய அதிகாரம் இதுவும் ஒன்று. நிறைய திருக்குறளில் நிறைய நம்மளுடைய டெய்லி அப்ளிகேஷன் திருக்குறளுடைய தேவை. நம்ம திருக்குறளை பத்தி பேசுறோம், அது பயங்கரமா இருக்கு. திருக்குறள் உயர்ந்த கருத்துக்களை சொல்லுது. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்நின்று பசின்னு சொல்லுது. ஒரு சின்ன விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்னு சொல்லுது. ஒரு கல்வியினுடைய பெருமையை பத்தி சொல்லுது. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தொகை இதனுடைய பெருமைகளை பேசிட்டு இருக்கோம். ஆனால் எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு இலக்கியமும் எந்த ஒரு அறிவுரைகளும் அல்லது எந்த ஒரு கல்வியினுடைய விளைச்சலும் தனி மனித நிறுவனங்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கும் அவர்களுடைய நிலையிலிருந்து சில அங்குலங்கள் உயர்த்துவதற்கும் சில தத்துவங்களையும் சில வழிகாட்டுதல்களையும் சில ஊக்கங்களையும் தருவதாக இருந்தால் மட்டுமே அது காலத்தில் நிலைபெற்றிருக்கும். திருக்குறள் அத்தகையவற்றை தருகிறது. ஒரு தந்தை மகற்காற்றும் உதவி என்ன என்பதை ஒரு தெளிவாக வரையறுத்து சொல்கிறது. நீங்க வந்து ஒரு குழந்தை வளர்ப்புல நிறைய வந்து அறிவுரைகள் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தந்தை மகற்காற்றும் உதவி என்ன என்பதை வரையறுத்து சொல்லுவார். மகனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நீ வந்து தந்தை ஒரு ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் ஒரு பயாலஜிக்கல் மதர் அவங்க வந்து அவர்களுடைய விளைச்சலில் பிறந்த ஒரு குழந்தை என்பது அப்பா அம்மா வளர்த்தே ஆகணும் என்பது நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் பிரச்சனை அதுதான் என்பதாக நிறைய குழந்தை வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார். சைல்டு சைக்காட்டிஸ்ட் எல்லாம் குறிப்பிடுகிறார். இன்னைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய டியூட்டின்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய கடமைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதையும் ஒரு டிஃபைன் பண்ணி குழந்தைக்கு சொல்லும். அதனால திருக்குறளை ஏன் நாம் இவ்வளவு போற்றுகிறோம், ஏன் போற்ற வேண்டும் என்றால் அது வந்து சும்மா ஒரு அறிவுரைக்காக எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல. அது வந்து உண்மையிலே சொல்லணும் ஒரு பெரிய சோசியோ பிலாசபிக்கல் ரிசர்ச் ஒர்க் தான். நான் கூட வேடிக்கையா நண்பர்கள் கிட்ட எல்லாம் பேசுறப்ப திருவள்ளுவர் வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்திருப்பாரு. அவங்க வந்து ஒரு பெரிய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. டீடைல்டா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எடுத்து அனலைஸ் பண்றாங்க. அதுல என்னென்ன தனி மனித நிர்வாக சிக்கல்கள் உளச்சிக்கல்கள் இருக்கு. அது மட்டும் நம்ம பேசியிருக்கிறது வந்து இங்க அறத்துப்பால் பொருட்பாலை பத்தி மட்டும் தான் நம்ம அதிகம் பேசுறோம். இன்பத்துப்பால்ல தனி மனிதர்களுடைய வாழ்வியல் சிக்கல் எங்க இருக்கு? அதுல வந்து சில குறள்கள் நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஒரு தனி மனித வாழ்க்கையிலையும் அல்லது நம்மளுடைய தொழில் ரீதியான வாழ்க்கை ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் ஒருத்தருக்கு 3 லைஃப் இருக்கு. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், சோசியல் லைஃப். இதுல ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் சோசியல் லைஃப் ஒரு சமூக வாழ்க்கை, ஒரு தொழில் சார்ந்த வாழ்க்கை. இதை இரண்டிலையும் மனிதர்கள் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். இதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு பெருமை கிடைக்கிறது. இதன் மூலமாகத்தான் சிறந்த ஆற்றல் மிக்க மனிதர்களால் இந்த சமூகத்திற்கு பயன் கிடைக்கிறது. அப்படி தனி மனிதருக்கு பெருமையும் அவர்களுடைய ஆற்றலால் இந்த சமூகத்திற்கும் பயனையும் விளைவிக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இதை சிறப்பாக செயல்படுவதற்கு எப்படி தனி மனித வாழ்க்கையில் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று
இன்பத்துப்பாலில் வழிகாட்டுகிறது. சோ திருக்குறளுக்கு ஒவ்வொரு குறளுக்குமான ஒரு இன்னொரு இன்னொரு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஆஃப்சூட், அதனுடைய பக்க விளைவுகள், அதனுடைய ஒரு பக்க கருத்துக்கள் எங்கேயாவது புரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக இன்னொரு குறள்ல எங்கேயாவது இருக்கும். அதான் திருவள்ளுவர் ரொம்ப டீட்டெயில்டா ரிசர்ச் பண்ணி இந்த குறள்ல அந்த கருத்து சொல்லுவோம். இத படிச்ச உடனே இவங்களுக்கு இந்த டவுட் வரும். அப்ப அந்த குறள் மூலமா அவர்களுக்கு விளக்க சொல்றப்ப இரண்டையும் சேர்த்து புரிந்து கொள்கின்ற போது இன்னும் தெளிவடைவார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுகளை சில பத்தாண்டுகளாவது அவர்கள் செய்திருக்க கூடும் என்பதுதான் திருக்குறளை பற்றிய என்னுடைய புரிதல். நிச்சயமாக அறிஞர்களும் அத்தகைய புரிதல்களை நிச்சயமாக ஒத்துக்கொள்வார்கள் என்றே நான் நம்புகிறேன். நிறைய திருக்குறள் குறித்த ஜெகநாதனுடைய அந்த ஆராய்ச்சி பதிப்பை நான் சமீபத்தில் வாசித்துக் கொண்டிருக்கின்ற போது, திருக்குறள் அதற்கு பிந்தைய இலக்கியங்களுக்கு எவ்வாறெல்லாம் வழிகாட்டுகிறது என்று பார்க்கின்ற போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. திருக்குறளுடைய செல்வாக்கு இல்லாமல் நீங்கள் அதற்கு பிந்தைய எத்தகைய இலக்கியங்களையும் பண்ணவே முடியாது. அதே மாதிரி சங்க இலக்கியத்தினுடைய பல்வேறு கூறுகள் திருக்குறளில் எப்படி இருக்கிறது, தமிழர்களினுடைய வாழ்வியல் எப்படி ஒரு நெறி சார்ந்த அறவியல் சார்ந்த வாழ்வியலாக இருக்கிறது. குறிப்பாக தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை கூறுகள் திருக்குறளில் பல கூறுகளை, பரிணாமங்களை நேரடியாக அறிய முடியும். நான் கடந்த வாரத்தில் கூட தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் குறித்து பேசுகின்ற போது, தொல்காப்பியத்தில் இலக்கணமாக வகுத்த செய்திகளை, இலக்கண நூற்பாக்களில் வகுத்துள்ள வரையறைகளை திருக்குறள் எப்படி வாழ்வியல் முறைகளாக ஒரு சூத்திரமாக வகுத்து கொடுத்துள்ளது என்பதையெல்லாம் பல குறள்களில் அறிய முடியும் என்று என்னுடைய பேச்சில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அத்தகைய திருக்குறளினுடைய பெருமை என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் அது தேவையான ஒரு வழிகாட்டி. திருக்குறளை பற்றி ஒரே வரியில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இட் இஸ் a universal code of ethics. இந்த உலகத்திற்கெல்லாம், இந்த பூமி பந்தில், இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஒரு வழிகாட்டக்கூடிய, ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அறவழி நூல்தான். அந்த அறவழி நூலை தமிழர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் என்பது இன்று மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மதிப்பெண்களை தாண்டி, மனப்பாட பகுதியை தாண்டி எடுத்து சொல்ல வேண்டும். திருக்குறளில் இன்னும் பொதிந்திருக்கக்கூடிய செல்வங்கள் மிக மிக அதிகம். அவற்றையெல்லாம் எடுத்து எளிய தமிழில் வாழ்வியலோடு எல்லோருக்கும் எடுத்துச் சொல்கின்ற போது திருக்குறளுடைய பெருமைகளை நாம் எடுத்துச் சொல்லலாம். அதன் மூலமாக எல்லோரும் இன்புறலாம். அதற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே. தாங்கள் சொல்லிய அந்த இறைமாட்சி குறளில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறளிலே ஒரு தெளிவான அந்த குறளுக்கு விளக்கமாக, அந்த குறளுக்கு முன்னெடுப்பாக இருக்கக்கூடிய முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவ பேராசான் குறிப்பிடுகிறார். அந்த மன்னவன் என்கிற இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது ஆட்சித்தலைவர் என்று வைத்துக் கொண்டாலும், அந்த இறை என்று வைக்கப்படுகிற நிலையில் தன்னுடைய பணிக்கு இடையிலும் இன்றைக்கு வள்ளுவ பெருந்தகைக்காக சிறப்புரை தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த மகிழ்வை பதிவு செய்து, கருத்துருவை வழக்கம் போல் முன்னெடுத்து முதலில் தருகிற கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா. வந்துட்டோம். இன்றைக்கு அன்பான காலம் கருதி காலம் கருதி இடத்த அன்பான இறைமாட்சி தொடர்பாகவே இருக்கட்டும். அப்படிதான் இல்ல, கட்டுத்திட்டத்துக்கெல்லாம் கட்டுப்படுற ஆள் இல்ல. அன்பான தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு வரலாற்று முன்னெடுப்பை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. மிக அருமையான தருணம் இது. தலைவர் அவர்கள் மிக அருமையான தொடக்கத்தை ஏற்படுத்தினார்கள், வழங்கினார்கள். திருக்குறளுடைய அருமை, பெருமை, கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய வரலாறு, அதனுடைய செழுமை, ஜீவா அவர்கள் தமிழால் பொது உடைமை இயக்கத்தை எப்படி வளர்த்தார்,
அதோடு தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தை எப்படி உருவாக்கினார், திருக்குறளை படிக்காதவன் எப்படி பொது உடைமைவாதியாக இருக்க முடியும் என்று சொன்னதையெல்லாம் எடுத்துக்காட்டி மிக அழகாக தொடக்க உரை நிகழ்த்தினார் நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்கள். தொடர்ச்சியாக ஆளுமைகள், இலக்கிய ஆளுமைகள் அழகிரிசாமி, தமிழொலி, கீரா அவர்கள் அவருடைய கதைகளை எல்லாம் சொல்லி முடித்து இன்றைக்கு தமிழர்களுடைய மிகப்பெரிய கருவூலமாக திகழ்கின்ற திருக்குறளை இன்றைக்கு முன்னெடுத்து வரலாற்றின் சுவடுகளை பதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். வரவேற்பு நல்கிய அறம் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் வள்ளுவ நெறியிலே நின்று தனி மனிதனுக்கும் சரி, அல்லது தொழில் செய்கின்றவர்களுக்கும் சரி, நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி, எப்படி திருக்குறள் காலந்தோறும் பொருந்தி வருகின்றது என்பதை தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலிருந்து அற்புதமாக இறைமாட்சி அதிகாரத்தை எடுத்து காட்டி அற்புதமாக விளக்கி இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் ஒரு இலக்கிய மாவட்டமாக இந்த இலக்கிய ஆட்சியரால் விளங்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எனக்கு அடுத்து கருத்துரை ஆற்ற வருகின்ற அருமை ஐயா முத்துக்குமார சுவாமி அவர்களுக்கும், நன்றி இருக்கின்ற பாப்பார் ரமணி, தோழர் ரமணி அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பு செய்து வருகின்ற அருமை தோழர் பேராசிரியர் கருமுருகன் அவர்களுடைய இனிமையான, செறிவான, மேன்மையான, நல்ல நிர்வாக திறமையோடு இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு வருகிறார். அவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நண்பர்களே, நான் அதிக நேரம் பேசப் போவதில்லை. நாம் தினந்தோறும் சோதிக்க போகிறோம். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. மனு என்பவன் இந்த சமூகத்தை வருணங்களாக பிரித்து, வருணங்கள் சாதிகளாக மாறி, இந்த சாதிகளுக்குரிய வழிமுறைகளை எல்லாம் சொல்லி அதற்கு தர்மம் என்று பெயர் சொல்லி, வருண தர்மம், ஜாதி தர்மம், தர்மம் வேறு, அறம் வேறு. வள்ளுவர் சொல்வது அறம், மனு சொல்வது தர்மம். தர்மம் என்பது அந்தந்த வருணத்தார்கள் அவர்களுக்குரிய கடமையை செய்வது தான் வருண தர்மம். அந்தந்த சாதியார் தங்களுக்குரிய வேலைகளை செய்வது, பணிகளை செய்வது அந்த ஜாதி தர்மம். அறம் என்பது எல்லோருக்குமானது. ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமானது அறம் என்பது. அதுதான் வள்ளுவர் சொல்லுகிறார். விந்திய மலைக்கு வடக்கே ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம், ஒரு மொழி கூட்டம். விந்திய மலைக்கு தெற்கே ஒரு பண்பாடு, ஒரு மொழி கூட்டம், ஒரு நாகரிகம். அந்த இந்தோ ஆரிய பண்பாடு விந்திய மலைக்கு வடக்கே. அவர்கள் கடவுள் வேதங்களை அடிப்படையாக கொண்ட வைதீக மரபு அவருடைய மரபு. இங்கே விந்திய மலைக்கு தெற்கே ஒரு மரபு, அது வாழ்வியல் மரபு, அது வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத மரபு, வேத மறுப்பு, அது அவைதீக மரபு. எனவே இந்த வேத மறுப்பு என்பது வாழ்வியல் சார்ந்தது. முற்றிலும் முழுக்க முழுக்க சங்க இலக்கியமும் திருக்குறளும் தொல்காப்பியமும் வாழ்வியல் சார்ந்த இலக்கியங்கள். இலக்கியம் என்பது, திருக்குறள் என்பது வெறும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்லியது போல வெறும் மனப்பாடம் பண்ணி மதிப்பெண் வாங்குவதற்கு மட்டும் அல்ல, அல்லது வெறும் அறிவுரைகளாக மட்டுமல்ல. இது மனிதனின் இலக்கியம், மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய இலக்கியம், மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய இலக்கியம். ஆட்சி இந்த திருக்குறள் என்ன சிறப்புன்னா, நட்பு கொள்ள வேண்டுமா, அதுக்கு வள்ளுவர் வழி சொல்றார். சரி, உனக்கு நோய் வந்திருக்கிறதா, அந்த நோயை எப்படி நீக்க வேண்டும் என்பதற்கு மருந்து சொல்றாரு. எப்படி சிகிச்சை செய்ய வேண்டும், எப்படி மருந்து உண்ண வேண்டும், அதுக்கு சொல்றார். உணவை எப்படி உண்ண வேண்டும், நோய் வராமல் இருப்பதற்கு எப்படி நீ உடலை பக்குவப்படுத்த வேண்டும், நண்பர்களை எவ்வாறு தேர்வு செய்து கொள்ள வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், நாட்டை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், அல்ல விவசாயம் எப்படி பண்ண வேண்டும், வேளாண்மை எப்படி செய்ய வேண்டும், வணிகம் எப்படி செய்ய வேண்டும், எல்லாத்துக்கும் அவர் காலத்தில் இருந்த அத்தனை அறிவு கருவூலங்களையும் தன்னுடைய குரலிலே பொதிந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல,
அதற்கு அதை செயல்படக்கூடிய வழிகளையும் வகுத்திருக்கிறார். அதனால்தான் இது வாழ்வியல் நெறிமுறை இலக்கியம். வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான இலக்கியம். ஆண் எப்படி இருக்க வேண்டும், பெண் எப்படி இருக்க வேண்டும், காதலன் எப்படி இருக்க வேண்டும், காதலி எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், தந்தை எப்படி இருக்க வேண்டும், மகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மன்னன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், அவன் எப்படி மக்களை அணுக வேண்டும் என்பதெல்லாம் சொல்லுகிறார். மாபெரும் இலக்கிய மேதை டால்ஸ்டாய் அவர்கள் 6 குறள்களை மொழிபெயர்த்து வெளியிடுகிறார். அதை வாசித்த காந்தியடிகள் அவர்கள் அதை படித்துவிட்டு, அடடா, இந்த திருக்குறளின் மூல மொழியான தமிழில் நான் அதை படிக்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழிடத்திலே தமிழ் கற்றுக் கொள்கிறார். அடுத்த பிறவி என்று ஒன்று வந்தால் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை படிப்பேன் என்று கூறுகிறார். ஆல்பர்ட் ஸ்வேட்சர் என்ற ஒரு பிரெஞ்சு நாட்டு பாதிரியார், அவர் திருக்குறளுடைய பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு முயற்சியை படித்துவிட்டு இதை மூல மொழியான தமிழிலே படிக்க வேண்டும் என்று புதுச்சேரிக்கு வந்து, அந்த புதுச்சேரியிலே வந்து பாரதிதாசனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களிடத்திலே தமிழை கற்று தமிழ் மூலமாக திருக்குறளை படித்ததாக ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, இப்படி திருக்குறள் உலக அறிஞர்களால் பாராட்டப்படக்கூடிய நூலாக இருக்கிறது. தமிழர்களுடைய கருவூலம் இது. நம்முடைய வாழ்வியல் இலக்கியம், மனிதனின் இலக்கியம். தமிழில் எழுதப்பட்ட இந்த திருக்குறளில் தமிழ் என்ற வார்த்தை ஓரிடத்திலும் இல்லை. தமிழ்நாடு என்ற சொல் எந்த இடத்திலும் இல்லை. எனவே இது எல்லா மொழிகளுக்கும் பொதுவானது. இது தமிழில் எழுதியிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமல்ல, எல்லோருடைய எல்லா நாடுகளுக்கும் சொந்தம். தமிழர்களுக்கு மட்டுமல்ல சொந்தமல்ல, எல்லா மொழி பேசக்கூடிய மனிதர்களுக்கும் சொந்தம். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது தமிழில் எழுதிய இந்த திருக்குறள். தமிழ் வழங்கிய உலக கலாச்சார நாகரிக நன்கொடை இது. உலக நாகரிகத்துக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய நன்கொடை திருக்குறள். இந்த திருக்குறளின் சொல்லுவோம், எந்த நூலும் எல்லா காலத்துக்கும் பொருந்த முடியாத நூல் எதிரும் இல்லை. பாரதி சொல்லுவான், காலத்துக்கேற்ற வகைகள் அவ்வக்காலத்துக்கேற்ற ஒழுக்கமும் நூலும் ஞானம் முழுதுக்கும் ஒன்றாய் எந்த நாளும் நிலைத்திடும் நூல் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். அந்த காலத்தினுடைய கண்ணாடியாக இலக்கியம் இருக்கும். ஆனால் திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு என்று சொன்னார். தன் காலத்துக்கு மட்டுமல்ல, தன் காலத்தை மீறியும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் மாதிரி பல குறள்கள் இதிலே இருக்கின்றன. காலத்துக்கு பொருந்தாது ஒன்று இருக்கலாம், அது எல்லா காலத்துக்கும் பொருந்தமா எழுத முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அன்பு எல்லா காலத்தில் உள்ள மனிதர்களுக்கும் தேவைப்படும். நட்பு எல்லா காலத்துக்கும் உள்ள மனிதர்களுக்கும் தேவைப்படும். வேளாண் தொழில் எல்லா காலத்திலும் இருக்கும். தொழில் எல்லா காலத்திலும் இருக்கும். உழைப்பு, ஊக்கம், இது எல்லா காலத்துக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரியான குறள்கள் இதுல ஏராளமாக இருக்கின்றன. அதனால்தான் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. இந்த தமிழ் மொழி உயர்ந்தது. தமிழர்கள் உயர்ந்த நாகரிகம் படைத்தவர்கள். தமிழர்கள் அமரத்தன்மை உடைந்தவர்கள் உடையவர்கள் என்பதை நான் எப்படி கண்டுகொண்டேன்? திருக்குறள் உறுதியும் அழகும், திருக்குறள் உறுதியும் தெளிவும், பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும். அப்புறம் கம்பராமாயணத்தை சொல்றான், கம்பன் குறிகளால் காட்டில முயலும் முயற்சியை கருதியும், சிலப்பதிகார செய்யுளை கருதியும், தமிழச் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று கருதினேன். ஏன் தமிழர் சாதி, தமிழ் இனம் தேவர்களுக்கு ஒப்ப திகழக்கூடியது என்று எதனால்? திருக்குறள் இந்த மொழியிலே இருப்பதனால் என்கிறார். அது மட்டுமல்ல, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமியனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்கிறார். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையில் இருந்து மகாகவி பாரதிதாசன் வரை இந்த திருக்குறளை போற்றாத
அறிஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள் இல்லவே இல்லை. ஏனென்றால் இது வாழ்வியல் நூல். தமிழர்களுடைய இலக்கியங்கள் என்பவை கிபி 6ஆம் நூற்றாண்டில் தான் ஜாதி தோன்றுகிறதுங்க. வள்ளுவர் காலத்துல அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர் என்று 4 பிரிவுகள் நிலவுடைமை சமூகத்துல 4 பிரிவுகள் இருக்கின்றன. இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது என்றுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்னார் மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அவர் நிர்வாக பொறுப்பிலே இருப்பதனால் இந்த நிர்வாகத்தில் பொறுப்பிலே இருப்பதற்கு தேவையான அந்த இறைமாட்சி என்னும் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இது எப்படியெல்லாம் இது நிர்வாகத்துக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கி தன்னுடைய சொந்த அனுபவத்திலே அந்த குறளினுடைய கருத்துக்களை வாழ்க்கையிலே எவ்வாறு பொருத்தி பார்க்க முடியும் என்பதை நான் அனுபவத்திலிருந்து எடுத்து கூறினார்கள். மன்னன் என்ற இடத்திலே நாடாளுமன்றம், பிரதம மந்திரி அல்லது குடியரசுத் தலைவர் என்பதையெல்லாம் வைத்துக் கொள்ளுங்க. சில குடியரசு தலைவர் இருக்கக்கூடிய நாடுகள்ல குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி இருக்கக்கூடிய நாடுகள்ல பிரதம மந்திரி. அப்படி ஆட்சியில மன்னன் என்ற இடத்துல இருந்து ஆட்சி தலைவர்களே, மாவட்ட ஆட்சி தலைவர்களே, அல்லது நகரத்தினுடைய தலைவர்களே, அல்லது ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பொருத்தி பாருங்க, எல்லாம் சரியா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது, குழந்தையினுடைய ஒரு மகனுடைய கடமை என்ன, தந்தையினுடைய கடமை என்ன, தாயினுடைய கடமை என்ன, அடாடா திருக்குறளை சொல்லாத. அதனாலதான் சொல்றேன், 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததுவின் போயொருத்தர் வாய்கேட்க நூலுள்ளதோ மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம். வட இந்திய பண்பாடு என்பது சமயம் சார்ந்த பண்பாடு. அது வேத புராண இதிகாச கருத்துக்களை உடையது. அங்கே மகாவிஷ்ணு திருமால் இந்த உலகத்தை 3 அடியால் அளந்தான் என்று புராணங்கள் கூறும். ஒரு புலவன் சொல்லுகிறான், அந்த வடக்கே பகவத்கீதைக்கு அச்சாகம திகழ்ந்தவன் கண்ணன், அவன் 3 அடியால் உலகத்தை அளந்தான். நம்முடைய திருவள்ளுவர் 2 அடியால் உலகத்தை அளந்திருக்கிறார். 2ஐயும் பொருத்தி பார்த்து, ஏன்னா வள்ளுவ மலை நம்ம பிற்காலத்துல வந்தது. இந்த குறளுக்கு உரை எழுதணும் 10 பேர் எழுதிக்கிறான். அதுல பரிமேலழகர் சிறந்தவன் சொல்றான். அந்த பரிமேலழகர் சொல்றாருங்க, ஒழுக்கன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு தெரியுமா? அவ்வளவு வருடத்துக்குரிய தர்மங்களை கடைபிடித்து வாழ்வதுதான் ஒழுக்கம்னு விளக்கம் கொடுக்கிறார். வள்ளுவர் காலத்துல எங்கேயா வர்ண தர்மம் இருந்தது? வள்ளுவர் பிறந்து 1000 ஆண்டுகள் கழித்து எழுதினவர் பரிமேலழகர். அதனாலதான் நம்ம எந்த நூலையும் உரையாசிரியர்களை மட்டுமே நம்பி வாசிக்க கூடாது. அந்த நூலினுடைய அறிஞர் பொருள்களை நம்முடைய தமிழ் அகராதியை வைத்துக் கொண்டு அதனுடைய பொருள் புரிந்து மூல நூலினுடைய ஆசிரியனுடைய உண்மையான உள்ளத்தை அறிய வேண்டும். அணிசை காவியம் 1000 கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார் பாரதி. நீ எவ்வளவு நூலை படிச்சிருந்தாலும் அந்த நூலாசிரியனுடைய உள்ளத்தை கண்டுகொள்ளவில்லை என்றால், அதனுடைய ஆன்மாவை தொடவில்லை என்றால், அதனுடைய உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதனுடைய ஒளியை நீ கண்டுகொள்ளவில்லை என்றால் படித்து என்ன பயன்? எனவே திருவள்ளுவரை நாம் வாசிப்பது என்பது நம்மை புதுப்பித்துக் கொள்வது. நம் காலத்தில் எந்தெந்த வகையிலே திருவள்ளுவர் நமக்கு பொருத்தமாகிறார், அவருடைய குறள்கள் எவ்வாறு வழிகாட்டுகின்றன என்பதையெல்லாம் மாவட்ட ஆட்சியர் ரொம்ப அழகா சொன்னார். ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பின்னி சொன்னார். எல்லா குறள்களுமே, சில குறள்கள் இந்த கற்பை பற்றி சொல்லுவது, பெண்ணை பற்றி சொல்லுவதெல்லாம் அது அந்த கால நிலவுடைமை காலத்தில அவ்வளவுதான் சொல்ல முடியும். கருத்துக்கள் கூட சமூக வளர்ச்சியின் அடிப்படையில் தான் வளர்ச்சி அடையும். அப்ப சமூக சூழ்நிலைக்கு ஏற்ப, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த கருத்துக்கள் அவர் சொன்னார். அப்பவும் ஆண்களுக்கு அறிவுரை சொல்றார். அதுதான் அந்த கால வளர்ச்சிக்கு மீறுறார் பாருங்க வள்ளுவர். பெண்களுக்கு கற்பை சொன்னவர், ஆண்களுக்கு பேராண்மை, பிறருடைய மனைவியை நீ தவறாக நோக்காமல் இருப்பவன் தான் பேராண்மை வாய்ந்தவன் என்று சொல்லுகிறார். ஆக அவர் அப்பவும் அதை மீறி ஆண்களுக்கு அறிவுறுத்துகிறார். நீ பேராண்மை உள்ளவனாக இருந்தால் உன் மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணை நீ தவறாக நோக்கக்கூடாது என்று அங்க வைக்கிறார். சங்க காலத்துல கழு உண்பது என்பது ஒரு மரபு, அது உணவு பழக்கம் மாதிரி. எல்லா புலவர்களுக்கும் வந்த உடனே விருந்து அளிக்கிறது, கல்லு கொடுத்தா விருந்து அளிப்பாரு, வள்ளலாகட்டும் சரி, மன்னராகட்டும் சரி. ஆனால் கால மாற்றத்திலே, சமூக மாற்றத்திலே இந்த குடியினாலே, போதையினாலே குடும்பங்கள் சீரழிவதை, சமூகம் சீரழிவதை பார்த்த வள்ளுவர் தன் காலத்துக்கு ஏற்ப கல்லுண்மான்மை என்ற அதிகாரத்தை படைக்கிறார்.
உயிர் கொலை கூடாது என்பது சமண பௌத்தருடைய கொள்கை. வள்ளுவர் காலத்திலே சமணமும் பௌத்தமும் செல்வாக்கு செலுத்தியதனாலே அந்த கொள்கையை உள்வாங்கி அது ஒரு அதிகார புலால் உண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். அதனால திருவள்ளுவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், நம்முடைய கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு வரலாற்றியல் கண்ணோட்டத்தோடு எந்த நூலையும் அணுகும் போதுதான் அதனுடைய உள்ளடக்கத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். இந்த சமூகத்துக்கான தேவை எது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அடியை முன்னெடுத்து வைத்திருக்கிறது. இந்த 133 நாட்களும் 133 அதிகாரங்களை சொல்லி திருவள்ளுவருடைய அந்த தேன் அமுதத்தை, வாழ்வியல் நோக்கை, அதனுடைய தமிழருடைய அந்த பெருமையை, அது பெருமைன்னா நம்ம ஒன்றும் ஒரு வெறும் பெருமை அல்ல, அது நியாயமான பெருமை. அந்த நியாயமான பெருமை என்னாச்சு? கவிஞரே 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 சிக்னல் வீக்கா இருக்கான்னு தெரியல. ஒன்றும் ஆகலை. என்னாச்சுன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. கவிஞரை 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 ஒன்றும் ஆகலை, நீங்க பேசலாம். பேசுறது கேட்கல. இல்ல, சிக்னல் வீக்கா இருக்கு. நம்ம அடுத்த உரையாளர் கூப்பிடலாம். நன்றி நன்றி பச்சலாளர். அவங்க அடுத்த ஐயா திருக்குறள் அவங்களே கூப்பிட்டுலாமா? ஆமா, முத்துக்குமார் சாமி ஐயா. ஓகே, நன்றி. அடுத்ததாக கருத்துரை தருமாறு திருக்குறள் முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களை கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அழைக்கின்றோம். காலத்தினுடைய அருமை கருதி நம்ம தொடர்ந்து பேசத்தான் போறோம். காலத்தினுடைய அருமை கருதி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். அவருடைய இணைப்பு சரியா இருக்கான்னு தெரியல. இப்ப உள்ள இருக்காங்களா? இல்ல, நான் அதனாலதான் நான் கூப்பிடவான்னு கேட்டேன். சரி, வேற பேர்ல இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சேன். அவங்க இல்ல. அவரு செவல்பட்டியில இருக்காரு, அதனால சிக்னல் சரியா கிடைக்காதுங்க. முத்துக்குமார் சாமி ஐயா இருக்கீங்களா? இல்ல, அவங்க முதல்ல வந்த 2 பேரும் போன் எடுத்துட்டு வந்தாங்க. நிறைய பகுதிக்கு போயிடலாம். நிறைய பகுதி போயிடலாம். ஓகே, நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் ரமையா அவர்கள் நிறைவாக. ஐயா நன்றி உரை பேசலையா? நீங்க 2 சொல்லிட்டீங்கன்னா நன்றி உரை போயிடலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய நெருக்கடியான பணிகளுக்கிடையே அவருடைய அந்த இறைமாட்சியினுடைய குரல்கள் அத்தனையும் சொல்லி அது எவ்வாறு தனக்கும் தன்னை போன்ற ஆட்சியர்களுக்கும் உதவும், தனிநபருக்கு எவ்வாறு உதவுகின்றது என்ற வகையிலெல்லாம் மிக தெளிவாக அவருடைய திருக்குறள் பேச்சை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. அவர் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் கம்பராமாயணத்திலும் மிக தோய்ந்தவர். அவர் கம்பராமாயணத்தை பத்தி பேசுவதாக இருந்தாலும் சரி, திருக்குறளை பத்தி பேசுவதாக இருந்தாலும் சரி, நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு இடங்களிலும் அவர் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் சொல்லுவது புது புது பார்வையில் கம்பனையும் வள்ளுவரையும் நாம் பார்க்க உதவும். அந்த வகையில் தன்னுடைய நெருக்கடியான பணிகளுக்கிடையே இங்கே நமக்கு மிகச்சிறந்த உரையை வழங்கியதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரவீந்திர பாரதி ஐயா அவர்களும் மிக சிறப்பாக கருத்துரை வழங்கினார்கள். அவர்கள் 995 நாளை தினம் ஒரு குறள் என்ற அளவில் இன்று முடிக்கிறார். 995 விரைவில் ஒரு 5 நாட்களில் 1000 குறள்களை தேவதை தொலைக்காட்சியின் மூலமாக முடிக்க இருக்கிறார். அவர் மிக அருமையாக இந்த கருத்துக்களை தெரிவித்தார். நமது தலைவர் அவர்களும் திருக்குறள் இந்த நிகழ்வினுடைய வீச்சு எவ்வளவு தூரம் இருக்கப் போகிறது என்பதை தெரிவித்தார். நாம் தமிழ் கூறும் நல்லுலகில் முழுவதும் முடிந்த அளவு, நம்மளால் முடிந்த அளவு திருக்குறளை பேச வைப்போம். திருக்குறள் கருத்துக்களை கொண்டு செல்வோம். நன்றி. நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா பொதுச் செயலாளர்? நாளை நிகழ்வு நமது தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை சொல்றாங்க.
என் சுப்பையாபுரத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி வீரச்செல்வி வந்து சிலப்பதிகாரத்தை முற்றோதல் செய்த மாணவி. அந்த மாணவி அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் 22 மாணவர்கள் திருக்குறளை முழுமையாக முற்றோதல் செய்தவர்கள் இருக்கிறார்கள். நாளை முதல் நிகழ்வாக வீரசெல்வி அவர்கள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை நம்மிடையே வழங்குவார். அதன் பின் உரையாளராக கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் அது குறித்து உரை நிகழ்த்துவார். அனைவரும் வருக. நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நன்றியுரைக்கு முன்பாக எல்லா கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளருக்கும் அன்பான வேண்டுகோள். தங்கள் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் அவருடைய பெயர்களையும் அவர்கள் பேச இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை பதிவு செய்தால் நாட்கள் ஒதுக்குவதற்கு சரியாக இருக்கும். 2 நாட்களில் அந்த 1330 குறட்களும் 133 அதிகாரங்களை பேசக்கூடிய 133 பெயர் பட்டியல் ஓரிரு நாட்களில் வெளியிட இருக்கிறோம். அதை பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே விரைவாக ஒரு சில மாவட்டத்திலிருந்து அறிவிச்சிட்டாங்க. நம்ம கோவை மாவட்டத்திலிருந்தெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதனால எல்லோரும் விரைவாக தங்களுடைய மாவட்டத்தினுடைய திருக்குறள் சொல்லக்கூடிய அந்த உரையாளர்களுடைய பெயர்களை விரைவாக பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தொலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக தொடக்க விழாவினுடைய நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொருளாளர் தொலைமைமிக்க ரமணி தோழர் அவர்கள் நன்றி உரை தருவார்கள். அன்பார்ந்த தோழர்களே, மிக சிறப்பாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய திருக்குறள் அதிகாரங்களை விளக்கக்கூடிய இந்த உரையரங்கமானது இன்றைக்கு மிக சிறப்பாக துவங்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வி.பா. ஜெயசீலன் அவர்கள் மிகவும் நான் முதல் முறையாக நான் ஒரு நிகழ்ச்சியில அவர் துவக்கத்தில் பேசியதான் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது அவர் இலக்கிய பேச்சு என்கின்ற அளவில திருக்குறளை பற்றியும் கம்பராமாயணத்திலிருந்தும் அவர் பேசியதை கேட்கின்ற பொழுது மிகவும் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆளுமையை நாம் இன்றைக்கு அழைத்து அவர் மூலமாக இந்த நிகழ்ச்சி துவங்கி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஒரு தலைமை உரை வழங்கிய அருமை தோழர் கங்கா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், அற்புதமான முறையில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் இணைத்து கொண்டு திருக்குறளுடைய இறைமாட்சி அதிகாரத்திலிருந்து பல குறள்களை அற்புதமாக விளக்கிய விருதுநகர் மாவட்ட ஆட்சியர், கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய திரு வி.பா. ஜெயசீலன் அவர்களுக்கும் மற்றும் நம்ம பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர் இன்றைக்கு திருக்குறளை பற்றியான தன்னுடைய தொடர் நிகழ்வுகளிலே 995 என்கின்ற சாதனையை படைத்து மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்களுடைய சிறப்பான ஒரு தொகுப்புரை, இவைகளை வைத்து அடுத்தபடியாக நாம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அடுத்த நாளை தினம் இறைமாட்சி என்கின்ற அந்த ஒரு அதிகாரத்திலிருந்து அவர்கள் தன்னுடைய உரையை துவங்க இருக்கின்றார்கள் என்கின்ற அறிவிப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாளையிலிருந்து அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தோழர்கள் இணைந்து மேலும் பல நம்முடைய தோழர்களை எல்லாம் அதில் அவர்களை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இதில் வள்ளுவரை பற்றியான பல கருத்துக்களை எல்லாம் நம்முடைய தோழர்கள் நம்ம எந்த அளவிற்கு அதில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதனை நம்முடைய பேரசான் ஜீவா அவர்கள் திருக்குறளை எல்லாரும் படித்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பணியை தொடர்ந்திருப்பது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்பதனை தலைவர் கங்கா அவர்கள் குறிப்பிட்டதனை நாம் சிறப்பாக செய்வோம். இதனை தமிழகம் எங்கும் இருக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த இணைப்பை கொண்டு செல்வோம் என்று சொல்லி பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி பொருளாளர் அவர்களே.
மனித மனங்களின் நேர்மைக்கான தேடலே நீதி இலக்கியங்கள் ஆகும். அப்படி அற இலக்கியங்களை முன்னெடுக்கிற நிலையில் திருக்குறளே அதில் முதன்மை பெறுகிறது. குறள் வழி வாழுகிற பெருமக்கள் இணைந்திருக்கிறார்கள். குறள் வழி வாழுகின்ற திருக்குறளை தன்னுடைய வாழ்வின் பொறுமையாக வைத்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு சிறப்புரையால் சிறப்பு சேர்த்தார்கள். அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இணைவும் தோழமைகளே, ஆளுமைகளே, நன்றி, வணக்கம்.